எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கான என்ன படம் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். 2016 ட்ரெயின் டு பூஸ்னு ஒரு படம். சும்மா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச படம். பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல அள்ளி குவிச்ச படம். அந்த படத்தை உங்களை யாராலுமே மறந்துக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். சோ அப்பேற்பட்ட அந்த டைரக்டர் இப்ப 2026 காலனி அப்பிக்க ஒரு படு பங்கமான ஜாம்பி மூவி எடுத்திருக்காரு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன், இப்பேற்பட்ட கதையை எந்த ஒரு டைரக்டராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. உயர் அந்த டைரக்டர் முன்ஜென்மத்துல இது ஜாம்பியாவது இருந்தாரான்னு தெரியலங்க. அந்த அளவுக்கு யோசிச்சு சும்மா சீன் பை சீன் செதுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதாவது பொதுவாவே ஒரு நல்ல ஹிட் படம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எடுக்கிற படங்கள் கூட அதே மாதிரியான சாயல்ல ஒரே மாதிரி இருக்கும். ஆனா தலைவன் டைரக்ட் பண்ண இந்த படம் இருக்கியா, இது கம்ப்ளீட்டா வேற ஜானர். சொல்லப்போனா இதுல பார்க்க போற அந்த ஜாம்பியை பத்தினா எவால்டு ஜாம்பிஸா இருக்கும். அதை நான் சொன்னா கூட ஸ்பாயிலர் படம். அதனால நீங்க அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த மாதிரியான படத்தெல்லாம் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா உட்காந்து பாத்துருக்கேன். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த லைக் இவ்வளவு நேரம் மாத்துக்கிட்டு உட்காந்து பேசுறதே இந்த ஒரு லைக் காத்தா. சோ லைக் மட்டும் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே என்னோட சேனல் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப அந்த கதையோட ஆரம்பத்திலே ஒரு சைக்கோ சொல்ல போன இந்த படத்தோட வில்லனே வந்தான். இப்ப அவன் 911 கால் பட்டி இது மாதிரி என்னோட பேரு டூ அண்ட் டோல். இதுக்கு முன்னாடி செயின் பயோ அப்படிக்க ஒரு பயோடெக் கம்பெனில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி விஷயம் என்னதான், இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க டோங்கரி அப்படிக்க பில்டிங்ல நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். அதை எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலா இது ஒரு தீவிரவாத தாக்குதல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதிவேகத்துல பரவக்கூடிய ஒரு பயோ டெரர் அட்டாக்குன்னு சொல்லலாம். அப்புறம் நான் கண்டுபிடிச்ச இந்த வைரஸ் பேக்டஜன் அப்படின்ற இந்த வைரஸை என் உடம்புல நானே சோதனை பண்ணி பார்த்தேன். அப்ப வைரஸ் ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சுச்சு. என்னோட சோதனையை வெற்றிகரமா முடிஞ்சதுன்னு சொல்றான். அதாவது இந்த பையன் ஒரு பயோடெக் கம்பெனில வேலை பார்த்திருக்கான். அப்படி வேலை பார்த்த பையன் அதி வேகத்துல பரவக்கூடிய ஒரு குரூரமான வைரஸை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த வைரஸை இவன் சொன்னாலே ஒரு பில்டிங், அந்த பில்டிங்க்கு போயிட்டு மக்களுக்கு அந்த வைரஸை படைப்போட போறான். அந்த விஷயத்தை பத்தி தான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, கட்ட கடைசியா இந்த வைரஸ்க்கான ஒரே வேக்சின் நான் தான். அதாவது இந்த பேரழிவை தடுக்கிற சக்தி, இந்த வைரஸ் அழிக்கிற சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வைரஸ் இருக்கிற ஊசி எடுத்துக்கிட்டு இவன் சொன்ன அந்த பில்டிங் நோக்கி இவன் கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ண அந்த சைக்கோப்பைய ஒரு பில்டிங்கோட பேர் சொல்லிருப்பா இல்லையா. இப்ப அதே பில்டிங்க அதுவும் செயின் பயோன்னு அந்த சைக்கோப்பைய ஒரு கம்பெனில வேலை பார்த்துறதா சொல்லிருப்பான். அந்த கம்பெனி நடத்துற ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க. அதுல ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பா. அதனால எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறது ஏன்டி லேட்டுன்னு கேட்டா, அது வர்ற வழியில பயங்கரமான டிராபிக் ஆச்சு. அதுவும் அந்த டாக்ஸி டிரைவர் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டா தெரியுமா, எப்படி பேசிட்டான் தெரியுமான்னு கேட்கும்போது புருஷவளுக்கு ஒரு பொழப்பே இல்ல. எப்ப பாரு இதே வேலையா போச்சுன்னு அந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண பின்னாடியே நம்ம ஹீரோனோ வரா. ஆக்சுவலி இந்த ரெண்டு பேருமே இந்த செயின் பயோட்டிக் அந்த கம்பெனில தான் வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட சிஇஓ காமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். இப்ப அவங்க உட்கார்ந்துருக்கிற மக்களை பார்த்து அவன் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி சொல்றான். அது என்னன்னா, ஒரு மனுஷனோ இன்னொரு மனுஷனும் பேசிக்காமலே அவங்க மூலையில இருக்க தகவல்களை அவங்களால பாத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியும். சோ அந்த ஆராய்ச்சியை இவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சா. அதே மாதிரி இப்ப நாங்க அடுத்தபடியா மனுஷன மாதிரியே நாங்க பரிசோதனை பண்ண போறோம். அப்படி மட்டும் அந்த பரிசோதனை வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஃப்ரெண்டையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்ல உங்களுக்கு பழக்கப்படாதவங்களையோ பார்த்தா அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தேங்கு செய்ய நினைக்கிறாங்களா, துரோகம் செய்ய நினைக்கிறாங்களா அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். புது உலகத்தை உருவாக்க முடியும்னு எங்க இருக்க மக்கள் முன்னாடி பேசும்போது மொத்த பேரும் கை தட்டுறாங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம ஸ்டார்டிங் சீல ஒரு வில்லப்பையில பார்த்தோம் இல்லையா சைக்கோ, அந்த சைக்கோவும் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருப்பான். ஒரு மூலையில நின்று இவரே பார்த்துட்டு இருப்பான். அப்ப இவர் அந்த விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. கிளம்ப இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனோ அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. பட் அந்த நேரத்துக்கு ஒரு முக்கியமான கால் வரவும் இவங்க அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தனியா வந்துருவாரு. அப்போ கால் பண்ணது யாருன்னா, ஸ்டார்டிங் சீல்ல இந்த சைக்கோ போய் ஒரு போலீஸ் கால் பண்ணி சொல்லிருப்பா இல்லையா, இது மாதிரி இந்த பில்டிங்ல ஒரு பயோ டெரர் அட்டாக் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருப்பா இல்லையா. அதனால அவங்க கால் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்களோட கம்பெனில ஒருத்தர் நல்ல ஒரு சைக்கோ பைய, அந்த பையன் உங்களோட பில்டிங்ல இது ஒரு பெரிய அட்டாக் பண்ண போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சோ நீங்க சேஃபா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது அவர் இது அந்த பையன் இந்த பில்டிங்குள்ள ஆல்ரெடி வந்துட்டான், கான்ஃபரன்ஸ்ல கூட நான் பார்த்தேன்னு சொல்ல அதை கேட்ட இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களோ, அப்ப சார் பழச்சப்படாதீங்க, நீங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுங்க, நாங்களும் எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு இவங்க போன் காலை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரோ ஒரு பிஏபி ரூமுக்கு போயிடுவாரு. அவர் போறதுக்கு அப்புறம் அவர் போனா அதே ரூமுக்குள்ள இந்த சைக்கோ பையன் பின்னாடியே போட்டிருப்பான். அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோனை நோட் பண்ணுவா. அப்ப உள்ள போன காங்க அப்படி எதிர்ச்சியா திரும்பி பார்க்கும்போது ஆப்போசிட்ல இந்த சைக்கோ பையன் நிப்பான். என்னவா சார் உங்களோட கான்ஃபரன்ஸ் பார்த்தேன், வேற லெவல். அது அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், அதான் ஆர்கானிக் செமி கண்டக்டர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அந்த உலகத்துக்கு கொடுத்துருவீங்க அப்படிக்கு படி இவன் குத்தலா பேசுறான். ஏன்னா ஆக்சுவலி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதே இங்க இருக்கிற இந்த சைக்கோ தான். ஆனா அந்த காங் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நம்மளதான் பாராட்டும், அந்த கிரெடிட் எல்லாம் நமக்கு தான் கிடைக்கணும்னு அவனோட ஆராய்ச்சியும் அவனோட கண்டுபிடிப்பையும் திருடி தான் இவங்க இது மாதிரியான பிரசன்டேஷனை கொடுத்துருப்பாங்க.
வந்திருப்பான். இந்த பையன் கப்பலை விட்டு தூக்கிருப்பான். ஆனா அதுக்கு பலி தக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் அந்த பையன் அந்த வைரஸ் அட்டாக் ஏற்படுறதுக்காக வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாம இந்த காங்க அசந்த நேரத்துல டக்குனு அந்த வைரஸ் ஊசி எடுத்து அவரோட கழுத்தை போட்டுருவான். அப்ப அந்த முற்றினை என்னடா பண்ண எனக்கிட்டு பக்கத்துல உள்ள பாத்ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு இவங்க எடுத்து வெளியில போலாம்னு பார்த்தா அவனால முடியல. அப்படியே வெள்ள வலையா வந்து எடுக்கிறான். அதையும் தாட்டி இந்த வைரஸ் இவனோட உடம்புக்குள்ள போட சில செகண்ட்ஸ்ல பத்தினா இவன் முழு ஜாம்பியா மாதிரி அந்த பக்கம் ஒரு 4 பேர் நடந்து போயிட்டு பாருங்க. அவனுங்க மேல பாஞ்சு அவனுங்களுக்கு கடிச்சு இப்ப அங்க இருக்கிற மொத்த பேர் ஜாம்பியா மாறிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோனும் இந்த காங்க மேற்படுத்துக்காக முயற்சி பண்ணிருப்பாங்க. பட் அந்த ஆளு இங்க பிஸியா இருக்கவும் சரி அவனை பார்க்க முடியல, கால் பண்ணாலும் இடைய மாட்டேங்கான். அதனால வா இந்த பில்டிங்ல ஏதாவது போயிட்டு சாப்பிடலாட உங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு காங்க கூட பேசிட்டாங்க இல்லையா போலீஸ் கிடைக்க. அவங்க ஒரு 4 பேர் இந்த பில்டிங்குள்ள வந்துருப்பாங்க. வந்தவங்க யோ எங்கேயா காங்க அவங்களுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு போதே இந்த 4 ஜாம்பியா மாறி அப்படியே முன்னாடி ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்ல, அவன் இதுக்கு முன்னாடி கடிச்சு எத்தனை பேர்த்த ஜாம்பியா மாற்றி விட்டானோ அவளை வெறும் எறும்பு பாரு மொய் முச்சுக்கிட்டு இங்கிட்ட எல்லாத்தையும் அட்டாக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி போலீஸ்காரனும் பெரிய ஆபத்து வந்துச்சு. இந்த பில்டிங் விட்டு யாரும் வெளில போகக்கூடாது, உடனே லாக்டவுன் போடுறான்னு சொல்லு. இப்ப இவன் டிபார்ட்மெண்ட் இருக்க ஒருத்தன் இந்த விஷயத்த சொல்றதுக்காக வெளியில ஓடுறான். அந்த இடத்துல இங்க இந்த பில்டிங்ல நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி புள்ளியும் வீடியோ கால் அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் இவன். அதனால அவ இப்ப தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா அப்படி பேசிட்டு இருக்கிற விஷயத்த பார்க்க ஹீரோனுக்கு செமையா கடுப்பாக ஏன் என்ன டைவர்ஸ் பண்ண அதுக்கான ரீசன் என்ன அப்படிக்கு மறைவ கேட்கறா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னைக்குமே என்னோட டிசிஷனை மதிச்சதே கிடையாது, என்ன நீ மொத்தமா டம்ப் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், அதனால தான் அவனை டைவர்ஸும் போட்டேன் அப்படிங்கிறபடி அந்த உண்மையை சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் ஒரு பாதி ஃபீல் பண்ணிடுவா. அந்த பேக ஒரு பாந்து அடுத்து விட்டு கிளம்பிடுவா. அதே டைம் தான் 2 ஸ்கூல் பொருட்களும் ஒரு பாட்டா மாதிரினா அந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்காக வந்துருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஜோவில பேசிட்டு இருப்பா. பட் பக்கத்துல உட்காந்துருக்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி இன்ட்ரோட் மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அதே மாதிரி இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மொத்த செக்யூரிட்டி எல்லாம் வாக்கி டாக்கி போடவா பெரிய ஆபத்து இருக்கு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண இந்த பில்டிங்கை விட்டு யாரையும் போக விட்டாதுன்னு சொல்ல அவள்தான் அடுத்த செல்லியே இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பில்டிங்கை விட்டு ஒருத்தர் கூட வெளியில போயிடக்கூடாதுன்னு இந்த பில்டிங்கை சுத்தி எல்லா பக்கத்துலயும் வண்டியை நிப்பாட்டுறாங்க, பேரிகேட்ட போடுறாங்க, பாதுகாப்புக்கு ஆட்களும் நிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறதுனால ஹீரோ சமாதானப்படுறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருப்பான். அப்படி போன நேரத்துக்கு தான் ஆல்ரெடி ஜாம்பியா பாடுற எல்லா கூட்டமும் இப்ப இவங்களை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. கண்ணப்படுற எல்லாத்தையும் கூர்ரமா கடிச்சு திங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தப்பிச்சு வரலாம் ட்ரை பண்ணி போதா அந்த இடத்துல கால் முடியாத ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அந்த வீல் சேர் தடிக்க கீழே வந்துருவாங்க. சோ அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் ஓட்டுறா, அவங்களை தூக்கி போறதுக்காக ட்ரை பண்றா, முடியல. அப்ப அந்த நேரத்துக்கு அந்த மின்னுங்கிற லேடிய ஒரு செக்யூரிட்டி தான் பாத்துட்டு இருப்பான். சோ அவன் வந்துட்டு இவங்களை வீல் சேர்ல உட்கார வச்சுட்டாங்கிறது போல ட்ரை போது இந்த ஜாம்பி என்ன பண்ணுது பாருங்க, அங்க அந்த கடைக்கு முன்னாடி பிளக்ஸ் மாதிரி லைட் அடிச்சிட்டு இருக்கும். சோ அதை பார்த்த ஜாம்பி அந்த பிளக்ஸ்ல இருக்கிறது மனுஷங்க நினைச்சிட்டு அதை போட்டு கடிச்சிட்டு இருக்கோம். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் செக்யூரிட்டி அப்புறம் அந்த பெண் இவங்களை அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க ஓடுறது இங்கிட்டு ஓடிடுறது தெரியல, எல்லா பக்கமும் ஜாம்பிஸா மட்டும் தான் இருக்கு. அதனால அவங்க பக்கத்துல ஒரு துணி கடையை பார்த்துட்டு அதுக்குள்ள போயிட்டு சேஃபா ஒழிஞ்சுக்கலான்னு எல்லாருமே உள்ள போடுவாங்க. பட் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது தான் ஹீரோங்க ஜாம்பி கிட்ட மாட்டிட்டு இருக்கிற விஷயமே தெரிய வருது. அதனால போடவ பேக வச்சு அப்படியே அந்த ஜாம்பிஸை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் காப்பாத்துட்டு 2 பேருமே சேஃபா அப்படியே அந்த கடைக்குள்ள வந்துருவாங்க. கடையோட டோரை லாக் பண்ணிடுவாங்க. அந்த கடைக்குள்ள இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த மின் கூட அந்த செக்யூரிட்டி முன்னாடி பார்த்த போலீஸ்கார அப்புறம் ஒரு கோட் போட்டவ. அப்ப இந்த போலீஸ்காரங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பார்த்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளேட் போகும்போது அங்குள்ள சுவிட்சை தட்டிடுவான். இதனால கடையில இந்த மொத்த லைட் ஆஃப் ஆயிடும். அப்படி ஆஃப் ஆனோனே அதாவது இந்த ஜாம்பிஸால மனுஷங்களை பார்க்க முடியாம போறதுமே மொத்த ஜாம்பிஸ் இப்ப அமைதியாயிடுச்சு. அதை பார்த்த இவங்களுக்கு புரியுது இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த ஜாம்பிஸால நம்மள பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை இங்க இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறாங்க. பட் அங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா இவங்களோட கடையில லைட் ஆஃப் ஆயிருக்கலாம், ஆனா இங்க உள்ள கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஆப்போசிட் சைடுல இருக்க அதாவது நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலோட லைட்ஸ் எரியவும் உடனே இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அங்க ரோட்டு ஓட ஆரம்பிக்குது. ஆனா ஆல்ரெடி இங்க இருக்க மாதிரி அங்கேயும் கடை லாக் ஆயிருக்கிறதுனால இதுங்களால உள்ள போக முடியல. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் எல்லாம் நம்ம என்ன பார்த்திருக்கோம், இந்த ஜாம்பிஸால சுயமா சிந்திக்கவே முடியாது இல்லையா. ஆனா இப்ப இந்த ஜாம்பிஸ் என்ன பண்றதுன்னா ஒரே மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தகவலை பாஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே விட்டத்தை பார்த்து ஆன்னு கத்துது. அன்னோட கத்திட்டு ஒரே நேரத்துல எல்லா ஜாம்பிஸும் பின்னாடி போயிட்டு வேகமா முன்னாடி வந்து இந்த கடையோட கண்ணாடியை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜாம்பிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தகவலை பரிமாறிக்குது. இப்ப இந்த கண்ணாடி நம்ம உடைக்கணும்னா தனியால போயிட்டு உடைக்க முடியாது, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்துதான் உடைக்கிறோம். சோ ஒரே நேரத்துல இப்படி பின்னாடி போயிட்டு நம்ம முன்னாடி வந்து ஒட்டுன ஒட்டிக்க விஷயத்த இதுங்களுக்கு திடீர்னு ஒரு தகவல் மாதிரி பாஸ் பண்ணிக்குது. அந்த பாதை குறைக்கிறதுக்கு தொடர்ந்து அந்த கண்ணாடியில மோதும் போது அதுவும் கிராக் விட அதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்ணாடா இங்க இருந்துகிட்டே இவரோட டார்ச் ஆன் பண்ணி அதை ஆன் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட காட்டிட்டு இருக்கா. அப்ப அதை நோட் பண்ண அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த ஸ்கூல் போட பத்தினா வேகவக்கமா போயிட்டு அந்த கடையில இருக்க மொத்த லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுருவா. அப்படி ஆஃப் பண்ணதுமே இந்த ஜாம்பிஸ்க்கு இப்ப அவங்க எங்க போனாங்க, அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியல, ஆளுக்கு ஒருக்கமா பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. பட் இவங்களோட கட்டணம் அந்த ஹோட்டல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு ஒன்று இருக்கும், அதாவது லைட்டோட எரிஞ்சிட்டு இருக்கும். சோ அதை பார்த்தோன்னு ஜாம்பிஸ் எல்லாம் அதுங்க மனுஷங்க நினைச்சுக்கிட்டு அந்த போர்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். அதாவது லிட்டரலி அந்த கடையோட அதுங்களுக்கே தெரியாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை பார்த்தா இங்க துணி கடையில இருக்கவங்களா நீ போலீஸ்கார மாதிரியா ஏதாவது பண்ணியா அந்த பசங்களை காப்பாத்தியான்னு சொன்னா பாருங்க இப்ப நம்ம அந்த இடத்துல இருக்கிறதா நமக்கு சேஃப், இதை தாண்டி
வெளியில போனோம் நம்ம உசுறு போனோம், அதனால பாதுகாப்புக்கு ஆள் வர வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படி இந்த போலீஸ்கார சொல்றான். அதுக்கு அந்த கால் முடியாத மின்ன்ற லேடி அதை அப்படி கண்ணெதிர இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாகிற விஷயத்த நம்மளால வேடிக்கை பார்க்க முடியும், நம்ம ஏதாவது பண்ணணும் அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இங்க ஆல்ரெடி மனுஷங்களோட கட் அவுட் அட்வர்டைஸ்மெண்ட்காக இருக்கும். சோ அதை வச்சு அந்த ஜாம்பிஸை ஏற்கலாம்னு சொல்லும் போது ஹீரோ இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு கேட்கறா. அப்ப அதை கேட்ட மின்னும் என்னோட வீல் சேரை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வச்சு இந்த ஜாம்பிஸை டைவர்ட் பண்ணுறோம் சொல்றா. ஆனா அதை கேட்ட செக்யூரிட்டி இது இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களால நடக்க முடியாது, இந்த ஜாம்பிஸ் கிட்ட ஈஸியா மாட்டிட்டுன்னு சொன்னா பாரு என்னோட கால் மட்டும் இப்ப சரியாயிருந்தா நானே வெளியே போயிருப்பேன், இந்த பசங்களை காப்பாத்திருப்பேன். ஆனா என்னால முடியாதுன்றதுனால தான் அட்லீஸ்ட் என்னோட வீல் சேரையாவது கொடுத்து நான் ஹெல்ப் பண்றேன். சோ ப்ளீஸ் என்னோட வீல் சேரை எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். ஹீரோ சரி ஓகே என்ன பண்ணானா அந்த மனுஷன் மாதிரி இருக்கிற அந்த கட் அவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சேர்ல பிட் பண்ணி அப்படியே உங்க கார் டோர் ஓபன் பண்ணி அந்த வீல் சேரை ஆன் பண்ணி விட்டுருவா. அதனால என்ன பண்றா, அந்த வீல் சேர் நடந்து போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை அந்த ஜாம்பிஸ் பாக்குது. பார்த்ததுக்கு அங்க போயிட்டு இருக்கிறத மனுஷன் நினைச்சுக்கிட்டு மொத்த ஜாம்பிஸும் அந்த ஹோட்டலை விட்டு அந்த வீல் சேரை வரட்ட ஆரம்பிச்சிருது. அந்த அரங்கப்பட்டு போறதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் அந்த ஜாம்பிஸ் போயிடுச்சு இங்க வந்திருக்குன்னு கூப்பிட்டா அங்க இருக்கிற 10 பேரும் பயப்படுறாங்க, வெளியில வரதுக்கே தயங்குறாங்க. ஆனா அதுல அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போனிருக்கா இல்லையா, அவன் மட்டும் கூட்ட தைரியமா அந்த கடையை விட்டு ஃபர்ஸ்ட் இவங்களோட கடைக்கு ஏதாவது அந்த துணி கடைக்கு வந்துருவா. அப்படி அவன் வந்ததுக்கு அப்புறம் வரிசையா அந்த கடையில் இருக்க எல்லாருமே வந்துருவாங்க. கடைசியா அந்த பாட்ட மாறிடும். அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் நினைக்கிறேன் இந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இப்ப அந்த பொண்ணு மட்டும் தயங்கி பயந்து இந்த துணிக்கடை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது பாதியில இந்த பாட்ட மட்டும் என்ன பண்றானா பயத்துல ஐயோ உன் கூட வந்து அந்த ஜாம்பிஸ் கிட்ட நான் மாட்டிப்பட்டு அவளை நட்டாத்துல விட்டு இந்த பையன் மட்டும் திருட்டு அந்த துணிக்கடைக்குள்ள வந்துருவான். ஆனா அவன் போறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால பயந்துட்டு மறுபடியும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிடுவா. அப்ப அவளை மட்டும் காப்பாத்துமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ நான் போறேன், நானே போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்து கூட்டிட்டு வேண்டேன். இவன் போயிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி இந்த பாருமா பயப்படாதமா நான் இருக்கவா என் கூட வாமான்னு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு போது பாதி வழியிலே ஒரு பொம்பளை ஜாம்பி பத்தினா அப்படியே பாஞ்சு உங்களை அட்டாக் பண்ணதுக்காக வருது. பட் ஜஸ்ட் மிஸ் உங்க 2 பேரும் ஸ்பிரிட் ஆகி வேற திசையில வந்துருவாங்க. அப்ப அந்த ஜாம்பியத்தை போட்டு அட்டாக் பண்ணதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ வேணும்னே கண்ட பொருள் எடுத்து அந்த ஜாம்பி மேல வீசி அதை டைவர்ட் பண்ணி இவனை வரட்ட வச்சு அந்த பொண்ணை சேஃபா அந்த கடைக்குள்ள வச்சிருவான். ஆனா அவங்க அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு எங்க போறதே தெரியல, பக்கத்துல இன்னொரு துணி கடை இருக்கும். சோ அந்த கடைக்குள்ள புகுந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை வச்சுதான் இந்த ஜாம்பிஸ் ஈஸியா ஏமாத்த முடியுது. அதனால இந்த போச்சா அங்கங்க அந்த ஜாம்பிஸை டைவர்ட் பண்ண மாதிரி வைக்கிறான். அதனால உள்ள வந்தோடனே இந்த ஜாம்பி என்ன பண்றான், டக்குனு பாஞ்சு அந்த போர்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல வேற ஒரு போர்டை வச்சுப்பான். சோ அதை நோக்கி நடந்துட்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த வீல் சேர்ல நிறைய போஸ்டர்ஸ் இதே மாதிரி தான் வச்சு அமைச்சு இருப்பாங்க இல்லையா, அத மொத்த ஜாம்பிஸ் போட்டு கடிச்சிட்டு போது அதுல ஒரு ஜாம்பிக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடுது இங்க இருக்கிறது நம்ம கடிச்சிட்டு இருக்கிறது மனுஷன கிடையாது, ஒரு சாதாரண போர்டு தான், இதுக்கு உயிரில்லை அப்படிங்கிற விஷயத்தை அது புரிஞ்சுக்குது. அதனால முன்னாடி எப்படி வேலை பார்த்து ஆளு கத்துச்சு அதே மாதிரி இப்ப அந்த ஜாம்பிஸ் கத்துது. இது மட்டும் இல்ல நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒரு ஜாம்பி இருக்கு இல்லையா, அந்த ஜாம்பியும் மேல ஆணு கத்துச்சுக்கு. சோ இதுங்களுக்குள்ள இப்பதுங்க என்ன இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்குதா, இது மாதிரி இதுக்கப்புறம் அந்த மனுஷங்களை மாதிரி இருக்க அந்த போட்ஸ் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, உண்மையான மனுஷங்களை தேடணும், தேடி அவங்கள தான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். இங்க இந்த ஜாம்பிஸ் கத்துற விஷயம் இப்படி பிகேவ் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருப்பா. அப்படி நோட் பண்ணும்போது அந்த காங்கிரஸ் கான்பரன்ஸ்ல பேசுற விஷயம் ஒரு ஞாபகத்துக்கு வரும். அதாவது நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டெக்னாலஜி மூலமா அந்த ஆராய்ச்சி மூலமா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட பேசாமலே அவங்களோட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ அதுதான் இந்த வைரஸ் மூலமா அங்க நடந்துட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்தை அவ புரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே இப்ப இந்த ஜாம்பி அதாவது நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருக்க ஜாம்பி பத்தினா அந்த போர்டை விட்டுட்டு கரெக்டா அந்த பையன் அந்த மனுஷன் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தேடுது. அப்படி தேடி இவனை வரட்ட ஆரம்பிக்க இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேகமா மறுபடியும் இந்த துணிக்கடை நோக்கி அதாவது நம்ம ஹீரோனை நோக்கி தான் வந்துட்டு இருப்பான். ஆனா வந்தவன் ஜஸ்ட் மிஸ் அந்த கடைக்குள்ள நுழையிறது கூடாது அங்க ஒரு 4 ஜாம்பிஸ் ஒன்னா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அவனை காப்பாத்த நம்ம ஹீரோன்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ்காரன் இல்ல நீ வெளியில போகாத போனா உன்னோட உசுருக்கு ஆபத்துன்னு அவளை உள்ள எழுத்துறான். அந்த பாவம் இவனோட கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோவோட உடம்ப இந்த ஜாம்பிஸ் எல்லாம் சுக்குனரா கிழிச்சு சம்பவத்துல சொல்லி முடிச்சிருது. அவனை ஜாம்பியா மாத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இவனோட பொண்டாட்டி பிள்ளையோட வீடியோ கால்ல பேசிருப்பா இல்லையா, இப்ப அவங்க தன்னோட புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அவ சேஃபா இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணிருப்பா. சோ அந்த கால் வரத பார்த்து இன்னும் நம்ம ஹீரோயின் ட்ரீட் பண்றா. திமிட்டலங்க ஏனாட்டே கிடுகிடுன்னு ஓடி இப்ப நைட் டைம் ஆயிடுச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களும் இந்த ஊர் மக்களும் அப்படியே இந்த பில்டிங்கை சூழ்ந்து நின்றுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பில்டிங்குள்ள தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தன்னோட புருஷன் புள்ளன்னு யார் வேணாலும் இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களோட சொந்தக்காரங்களும் கீழே ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியாவது அவங்களை காப்பாத்துன்னு போராட்டப்பட்டு இருக்காங்க. இது இல்லாம உள்ள ஒரு கொடூரமான வைரஸ் பரவி இருக்கு. அந்த வைரஸ்க்கான ஆன்டிபயோட்டிக்கையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு ப்ரோட்டீனை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க அந்த ஜாம்பிஸை காமிச்சா அதுங்களோட உடம்புல இருக்க இப்ப என்னமோ ஒரு கருமோ பச மாதிரி வெள்ள வலையா ஏதோ ஒண்ணு சுரந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோட பொண்டாட்டி பிள்ளையும் தொடர்ந்து இப்போ இருக்க நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனால எடுக்காம இருக்கவும்
முடியல. அதனால அந்த போன் அட்டன் பண்ணோடனே ஹீரோட பொண்டாட்டியோ என்னோட புருஷனுக்கு என்னாச்சு, அவர் எங்க இருக்காரு, நல்லா இருக்காருல, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது ஹீரோயின் அமைதியா இருப்பா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இவ அப்படி அப்செட்டா இருக்க விஷயத்த வச்சு தன்னோட புருஷனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த பொண்டாட்டி புரிஞ்சுக்கிறா. அதே மாதிரி பின்னாடி குழந்தையும் அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, எங்கப்பா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வருவா. அதனால பிள்ளைக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டுவானே. அவளை தனியா கூட்டிட்டு போயிடுறானே. அப்படியே அந்த போன் காலும் கட் ஆயிடும். இது இல்லாம அந்த கால் முடியாத லேடி வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட வீல் சேர்ஸை கொடுத்ததுனால இப்ப அவங்களால நடக்க முடியாது. சோ அதனால இந்த செக்யூரிட்டி என்ன போட்டாட்டா அவங்கள உட்கார வச்சு தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை ரெடி பண்ணிருப்பான். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே இந்த போலீஸ்காரன் பக்கம் மாத்திரம்னா அவன் திருத்திரு முடிச்சிட்டு இருப்பான். அதனால யோ இன்னே அப்படியே முழுகிற, என்ன நம்மள காப்பாத்துறதுக்கு ஆட்கள் வராங்களா இல்லையா, போர்ஸ் படுத்தா இல்லையான்னு கேட்டா இல்ல அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. யோ என்னையா சொல்ற, இங்க இத்தனை மனுஷங்க உசுரோடு இருக்கோம், நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாண்டா, நம்ம இங்கே சாக வேண்டியதானா. இந்த பாருங்க இங்க பரவிட்டு இருக்க இந்த வைரஸ் ரொம்ப குறுவான வைரஸா இருக்கு. சோ இந்த வைரஸ் என்ன ஏத்தன்னு தெரிஞ்சுக்காம இதுக்கான வேக்சினை கண்டுபிடிக்காம சும்மா பிளைண்டா இந்த ரெஸ்கியூ டீமாலே உள்ள வர முடியாது. இந்த பில்டிங் மொத்தமா குவாரண்டைன் பண்ணிருக்காங்க. அதாவது யாராலையும் உள்ளேயும் போக முடியாது, வெளியில வர முடியாது, போர்ஸை வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணதா வேணும். இது வெயிட் பண்ணுவா. யோ இந்த நாட்டுல தொட்டதுக்கெல்லாம் அவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க, மக்கள் வரி பணத்தை ஒழுங்குதான் அந்த கவும்பத்தை நடத்துறாங்க. அப்படி நடத்துறவங்க நம்மளோட உசுறு கூட காப்பாற்ற மாட்டாருங்களா அப்படின்படி அந்த கோட் போட்டவரு குமுறாரு. அப்ப அந்த போலீஸ்காரரும் நம்ம இங்க எடுத்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு கேட்டா இந்த பில்டிங்குள்ள இந்த வைரஸை பரப்பி விட்ட அந்த சைக்கோ போயிருக்கான் இல்லையா, அவனோட உடம்புல இந்த வைரஸ் அவனை தாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தடுப்பூசியை போட்டிருக்கான். சோ அந்த பயில புடிச்சு அவனோட உடம்புல போடப்பட்ட அந்த தடுப்பூசி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவன் மூலமா இங்க பரவிக்க இந்த வைரஸ்க்கு ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சலாம். நம்மளும் சேப்பா அந்த பில்டிங்கை விட்டு ஒரே பயில அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்தாரு. பட் அந்த பயில இவ்வளவு பெரிய பில்டிங்ல எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அவனை நான் பார்த்தேன், மிஸ்டர் காம் கூட பேசுறதுக்கா அந்த பய உள்ள போற விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னா அவன் அந்த இடத்துல தான் இருக்கணும், அதாவது 3வது மாடியில தான் இருக்கணும். சோ அப்படி நம்ம அந்த பாடிக்கு போனோம்னா ஈஸியா அந்த கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற ஹீரோயின் சொல்றா. இங்கிட்ட அந்த கடைக்கு வெளியில கால வச்சாலே ஜாம்பிஸ் குதிரை தள்ளிடுது, நம்மளால எப்படி 3வது மாடிக்கு போக முடியும், சோ இது சாத்தியமில்லாத விஷயம் அப்படிங்கிற ஒரு சிலர் படுக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஹீரோனுக்கு இந்த ஜாம்பிஸை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை பத்தி சொல்றா. அதாவது ஆரம்பத்தில் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பத்தினா வெறிபிடிச்சு 4 கால தான் ஓட ஆரம்பிச்சிருக்கும். அந்த பூச்சை பார்த்து மனுஷங்க நடிச்சு அதுகளை போட்டு கடிச்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த தகவலை பரிமாறினதுக்கு அப்புறம் போட்ஸுக்கு உசுறு கிடையாது, அதை நம்ம கடிக்க கூடாது, மனுஷங்களை தான் தேடுறோம் அப்படிங்கிற விஷயத்த அதுங்களுக்குள்ள அதை பரிமாறி இருக்கும். அது மட்டும் இல்ல நம்ம 4 கால ஓடக்கூடாது, 2 கால்ல ஓடணும், அப்பதான் நம்மளோட இறைய அதாவது மனுஷங்களை ஈஸியா பிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை ஷேர் பண்ணிருக்கோம். அதனால தான் முன்னாடி சில நம்ம ஹீரோவை அந்த பொம்பளை ஜாம்பி 2 கால தொடுத்திருக்கோம். சோ இந்த ஜாம்பிஸ்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்ப புத்திசாலியாவும் மாறிட்டுக்கு அதுங்களுக்குள்ள தகவலையும் பரிமாறிட்டுக்கு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்றா. அப்ப மத்தவங்களால அதை நம்பவே முடியல, அது எப்படி சாத்தியம், ஒருத்தர் வாய் தொந்து பேசாம தகவல் எப்படி பாஸ் பண்ணிக்க முடியும்னு கேட்கும்போது பூஞ்சைகளும் காளான்களும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மத்த காளான்கள் கிட்ட பூஞ்சைகள் கிட்ட ஈஸியா தகவல்களை பரிமாறிக்கும். இன்னொன்னு நம்ம உடம்புல இருக்க எலும்புக்கும் அதுக்குள்ள இருக்க போன் மேராவுக்கும் கூட தகவலை பரிமாறிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குதான். சரி ரைட் இதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொல்ல வர, எப்படி அந்த ஜாம்பிஸை தாண்டி மேல போயிட்டு அந்த பாலை தூக்குறதுன்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா இப்ப இங்க சுத்திட்டு இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாருமே ஒரு எறும்பு மாதிரி இரவு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவா செய்து அது ஒரு ஹார்மோனை வெளிவிட்டு அதன் மூலமா மத்தவங்களுக்கு செக்டர்ல கொடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறது. அது மாதிரிதான் இங்க இந்த ஜாம்பிஸும் அதுக்குள்ள இன்னும் வேகமா அந்த தகவலை பரிமாறிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வெள்ளை கலர் சளி மாதிரியான ஒரு பசையை வந்து அங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. சோ இப்ப நான் எக்ஸாக்டா என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம ஒரு எறும்புகள் மாதிரி நினைச்சோம்னா பொதுவா அந்த எறும்புகளுக்கு ஆன்டிமில் அப்படிக்க ஒரு நிகழ்வு நடக்கும். அதாவது ஏதாவது ஒரு எறும்பு தப்பான தகவலை மற்ற எறும்புகள் கிட்ட சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு எறும்பை ஃபாலோ பண்ணிட்டு மத்த நூத்துக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள் வட்டமிட்டு ஒரே இடத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கும். அதுக்கு ஏன் சுத்துது எதுக்கு சுத்துதுன்னு தெரியாது. ஆனா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாம கடைசி வரைக்கும் பைத்திய மாதிரி அந்த எறும்புகள் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல மொத்த எறும்புகளும் செத்து போகும். சோ அதே மாதிரிதான் இங்க இருக்க ஜாம்பிஸ்க்கும் நம்ம தப்பான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதாவது அதுங்களோட மூளையில பாஸ் பண்ணி இந்த எறும்புகள் எப்படி குழம்பி போய் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோ அது மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறான். அந்த கேப்ல ஈஸியா நம்ம அந்த சைக்கோப்பையும் பிடிச்சலாம், இந்த இடத்த விட்டு ஈஸியா தப்பிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி இதை நம்ம எப்படி பண்ண போறோம் எப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வெளில போறது கேட்கும் போது அதுக்கு ஒரு ஐடியா சொல்றா. அது என்னடா இப்ப இந்த ஜாம்பிஸ்க்கு மனுஷங்களோட வாசனை ரொம்ப நல்லா தெரியும், அதனால தான் ஈஸியா ஒவ்வொருத்தரையா போயிட்டு ஃபைன் பண்ணுது. ஆனா அதுக்கு மாறா இப்ப நம்மளோட உடம்புல ஒரு வித்தியாசமான வாசனையை உருவாக்கணும். அதாவது மனுஷனோட வாசனையை தவிர்த்து ஏதாவது ஒரு சென்டோட வாசனை தெரிஞ்சதுன்னா இந்த ஜாம்பிஸ் குழம்பு மனுஷனோட உடம்புல இப்படிப்பட்ட வித்தியாசமான வாசனை வருது, அப்ப மனுஷ வாசனை இப்படிதான் இருக்கும், இப்படி வாசனை உள்ள மனுஷன் மட்டும் தான் நம்மள அட்டாக் பண்ணோம் தப்பான தகவலை அதுக்கு மத்த ஜாம்பிஸ்க்கு பாஸ் பண்ணும். அப்புறம் என்ன சொல்ல வரதா நம்மள ஒருத்தர் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும், அதாவது உடம்புல சென்ட ஃபுல்லா ஊத்திக்கிட்டு மனுஷனோட வாசனையே தெரியாம வெளியில போகணும். போயிட்டு அந்த பெர்ஃபியூம் கடையில இருக்க மொத்த பெர்ஃபியூம்ஸ் எடுத்துட்டு இங்க வந்துட்டு மறுபடியும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட உடம்பையும் இப்ப நம்ம எடுத்துற அந்த சென்ட் பரியிலாம வேற ஏதாவது வாசனையை தழுவிக்கணும். அதாவது உங்கள்கிட்ட டிஸ்போஷர் இருக்கும் அதை தழுவிக்கணும். எதெல்லாம் வித்தியாசமான வாசனைகள் தருதோ எல்லாத்தையும் நம்மளோட உடம்புல தழுவிக்கணும். அதோட தடவிட்டு நம்ம கடையோட மெயின் டோர்
ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜாம்பிஸ் உள்ள வரும், நம்மளோட வாசைகளை நோந்து பார்க்கும். அப்புறம் நம்ம அசையாம ஒரே இடத்துல சில மாதிரி நின்னோம்னா அந்த ஜாம்பிஸால நம்ம மனுஷங்க அப்படிங்கிற விஷயத்த பயன்பட முடியாது, குழம்பு போயிடும். சோ அந்த ஒரு கேப்ல நம்ம அந்த ஜாம்பிஸை ஏமாத்திட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடிலாம், தப்பிச்சலாம், நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்போ ஒரு ஐடியாலாம் ஓகே, ஆனா அதை பண்ண போறது யாருன்னு கேட்டா கொஞ்சம் வயசானவர் இருப்பாரு. அவர் நான் பண்றது கை தூக்குறாரு. அப்போ கோட் போட்டவன், யோ உன பாரு, உனக்கு வயசாச்சியா, நீ இப்படி போயிட்டு இந்த வேலையை பாப்ப, உன்னை விட எங்க இருட்ட ஃபிட்டா இருட்ட வேற யாராவது போட்டுன்னு சொல்லிட்டு போது, டேய் நான் ஆளை போட்டு இட போடுறியா, 20 வயசுல ட்ராக்ல கோல்டு மெடல் அடிச்சு வந்தா நானே, என்கிட்ட அந்த வேலையை வச்சுக்காத்துன்னு டக்குனு அந்த கோட் போட்டு உன்னோட கையை முழுக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, நான் என்ன பண்ணும், நான் போறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவோம். ஹீரோனு சரி ஓகே, இவரோட கை காலுன்னு இந்த ஜாம்பிஸ் கடிக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே டேப்பை போட்டு சுத்துறாங்க. இவங்க மட்டும் இல்ல, இங்கிட்ட எல்லாருமே அவங்களோட உடம்புல இந்த டேப்பை சுத்திக்கிறாங்க. சுத்திட்டு இப்ப ஹீரோன் சொன்ன மாதிரி இவரோட உடம்புல நல்ல டீப் ஸ்மெல் வெட்டிக்கிற ஒரு பர்ஃபியூமை பத்தினா ஃபுல்லா தடை விட்டுருவாங்க. அப்படி தடை விட்டு உள்ள அமுச்சுட்டோனே அந்த ஜாம்பி இங்க மனுஷன் ஓடிட்டு அடிக்க விஷயத்தை நோட் பண்ணிட்டு வேகமா வருது, இவர் அட்டாக் பண்ண பாக்குது. அப்ப இவரோட உடம்புல இருந்து இந்த வாசனை வருது இல்லையா, அந்த விஷயத்த உடனே இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பத்தினா மத்த ஜாம்பிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி மனுஷன் ஒருத்த வந்து அவனோட உடம்புல ஒரு வித்தியாசமான வாசனை வந்துச்சு, அதாவது ஒரு பர்ஃபியூம் ஸ்மெல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மத்த ஜாம்பிக்லாம் இந்த ஜாம்பி அந்த தகவலை பாஸ் பண்ணுது. பண்ணிட்டு இவ்வளவு விடல, பின்னாடி விரட்டிதான் இருக்கும். அப்ப என்ன பண்றோம், நைஸ் அங்க இருக்க பெர்ஃபியூம் இருக்கிற அந்த கடைக்குள்ள புகுந்து எப்படியும் அந்த ஜாம்பிஸ் எல்லாத்துக்கும் ட்ரிப்பிக்கே கொடுத்துட்டு அந்த பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பாரு. ஆக்சுவலி ஒரு வயசாச்சுன்னு சொல்லவே முடியாது, பழையப்பா மாதிரி ஆளு செம்மையா எஸ்கேப் ஆகி அங்குள்ள ஜாம்பிஸ்க்கெல்லாம் தண்ணியை காமிச்சிட்டு சேஃபா அந்த கடைக்குள்ள மறுபடியும் திரும்ப வந்துருவாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஹீரோன் என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் ஒரு கொண்டு வந்த அந்த சென்ட்டை கீழே ஊத்தி அதை பக்கத்து ரூம் வரைக்கும் போக வைக்கிறா. அப்புறம் அங்க சில பொம்மைகளை நிறுத்தி அது மேல நம்ம மனுஷனுக்கு யூஸ் பண்ற பெர்ஃபியூமை ஊத்தி விடுறா. அதாவது அந்த இடத்துல அந்த ரூம்ல பக்கத்து ரூம்ல மனுஷங்க நிக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வைக்கிறா. சோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா அந்த ஜாம்பிஸ் நேரா வந்துட்டு மனுஷக்கு அந்த ரூம்ல தான் இருக்காங்க நினைச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு போகும். அந்த கேப்ல இவங்க எல்லாரும் வெளியில போயிடலாம். அதுக்காக அந்த பிளான போடுறாங்க. இன்னொன்னு, இப்ப மனுஷங்க யூஸ் பண்ற அதே பர்ஃபியூமை இவங்க யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா இவங்க மனுஷக்கு அப்படி விஷயத்தை அந்த ஜாம்பிஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த டிஷ்வாஷன் நினைக்கிறாரு, அது என்னன்னு தெரியல, கேனா இருக்கு. சோ அதை எடுத்து மனுஷங்க எல்லாருமே அவங்களோட உடம்புல போட்டு தடவிக்கிறாங்க. அப்படி தடவிட்டு கடையோட மெயின் டோர் ஓபன் பண்ணி விடும்போது இப்போ ஒரு ஜாம்பி அப்படியே உள்ள வருது. ஆனா வந்த ஜாம்பிக்கு யாரும் மனுஷங்க அப்படி விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த டிஷ்வாஷனை உடம்புல தடவி இருப்பாங்க. அதனால இங்க இருக்க மனுஷங்க அப்படித்த விஷயத்தை ஜாம்பிஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பெர்ஃபியூமை கீழே ஊத்தி பக்கத்து ரூமுக்கு வரைக்கும் போட்டு போயிருப்பா இல்லையா. இப்ப அந்த வழியை பார்த்தோன்னா அந்த வாசனை பார்த்தோன்னே டக்குல 2 ஜாம்பிஸ் பத்தினா அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க பொம்பையை மனுஷன் நினைச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். பயங்கரமா கத்தி மத்த ஜாம்பிஸ்க்கு வந்து சிட்டால கொடுக்குது. இது மாதிரி மனுஷங்க அந்த இடத்துல இருக்காங்க, வித்தியாசமான வாசனை அவங்களோட உடம்புல இருக்குன்னு மத்த ஜாம்பிஸ்க்கு எல்லாத்துக்குமே தப்பான தகவலை பரப்பி விட்டுருது. அதனால இப்ப மனுஷங்க அந்த ஜாம்பிஸ்க்கு ஆப்போசிட்ல போனாலுமே அந்த ஜாம்பிஸால ஆப்போசிட்ல வருது மனுஷங்க அப்படித்த விஷயத்தை அவளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த நேரத்துல ஒரு ஜாம்பி பத்தினா தெரியாத ஒரு பொண்ணு பேர விழுத்துரும். அவளுக்கு கத்துப்பா அதெல்லாம் பார்த்து ஹீரோனுக்கு பாத்துருது. ஏன்னா இந்த ஜாம்பிஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இந்த விஷயத்தை நம்பிட்டு இருக்காது. கூட சீக்கிரமே இதெல்லாம் நம்ம மனுஷங்க பண்றதுக்கு இந்த பார்த்து நம்ம ஏமாறக்கூடாதுன்னு ஷார்ப்பா மாறிடும். சோ அதுக்குள்ள நம்ம போடுது இந்த பொண்ணு வேற மாட்டிட்டு இருக்காளே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோனுக்கு இன்னொரு ஐடியா வருது. என்னன்னா மறுபடியும் இந்த ஜாம்பிஸ கொளுத்து ஒண்ணு லைட் எடுத்து இந்த ஃபயர் ஏதாவது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே தண்ணி சுற்ற மாதிரி பைப் வச்சிருப்பாங்க. சோ அதை லைட்டை வச்சு ஹீட் பண்ணும்போது தண்ணி ஓப்பன் ஆகுது. அந்த இன்ஃபர்மேஷனை மறுபடியும் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பத்தினா மத்த ஜாம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு வேகமா அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. அதாவது மனுஷங்க ஏமாத்திட்டாங்க, குழப்பிட்டாங்க, சீக்கிரம் வாங்க உங்க அட்டாக் பண்ணோட்டுக்காக தான் கூப்பிடுது. அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மனுஷங்களை கண்டுபிடிச்சு அவங்களை கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு 2 பேரும் மாட்டிட்டு இருக்கிற விஷயத்த நம்மளால செக்யூரிட்டி பார்த்துட்டு கையில ஒரு பெரிய இரும்பு ராடு ஒண்ணு வச்சுப்பான். அதை வச்சு சும்மா அட்டின்னு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சு நிற்கிறான். அப்ப அந்த ஜாம்பிஸ் என்ன பண்ணுறது பாருங்க, இவங்க தப்பிச்சு திட்டு இந்த லிஃப்ட் கிட்ட போயிடுவாங்க. அப்ப அவங்க தப்பிச்சிட கூடாது, சீக்கிரம் அவங்களை பிடிக்கிறதுக்காக 2 ஜாம்பிஸ் ஒரு ஜாம்பி அப்படியே தூக்கி வீசுது. அந்த வீசின ஒரு ஜாம்பி மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடும். அங்க இருக்கணும் கையை வச்சு தடுத்து எப்படியாவது அந்த ஜாம்பிஸை வெளில ட்ரை பண்ணிட்டு போது நம்ம தலைவர் செக்யூரிட்டி அந்த இடத்துக்கு வந்துருவான். அண்ட் வந்தவன் இரும்பு கம்பியில 2 அடியை போட்டு போ இடத்த காலி பண்ணி இங்க என்ன பண்றது எப்படி அந்த ஜாம்பியை அடிச்சு துரத்திட்டு மொத்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க லிஃப்ட் வழியா அந்த 3வது மாடியை நோக்கி போயிருப்பாங்க. அப்படி போயிட்டு கரெக்டா இந்த காங்க அந்த வில்லப்பையில ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிருப்பாடியா. அந்த ரூமோட டோர் அப்படியே நைஸா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த சைக்கோப்பை கை கட்டிட்டு அசால்ட்டா அடிப்பான். அப்ப போலீஸ்கார நம்ம முன்னாடி போறான். போட்டு அவனோட கையில ஹேண்ட் காஃபை போட்டு லாக் பண்ணிட்டு அவனை வெளியில கூட்டு வரும்போது அவனுக்கு நம்ம ஹீரோனா ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் ஒரே கம்பெனி தானே, மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த தண்டையை வச்சு ஜாம்பிஸ் எல்லாம் டைவர்ட் பண்ண முடியும் அப்படி ஐடியாவை கொடுத்தது யாரு, நீதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை கை காட்டான். காட்டிட்டு அப்படி தண்ணியை வச்சு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணா அதாவது இங்க மேல தண்ணி விழுந்தா அதோட தகவல் பரிமாற்றம் இன்னும் பயங்கர ஸ்பீடா இருக்கும். இன்னும் அதுக்கு ஆக்ரோஷமா மாறுட விஷயத்தை நீ மறந்துட்டே அப்படிக்கு மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு சரி அதான் அந்த வில்லப்பல புடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன ரெஸ்கியூ டீம் உள்ள கூப்பிட வேண்டியதான், நம்ம இவனோடு சேர்ந்து வெளியில போக வேண்டியதுன்னு கேட்டா இல்ல நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க இன்டர்நெட் வழியா வெளியில போக முடியாது, இந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொல்றாரு. யோ என்னையா சொல்ற நீ, இப்பவே இந்த ஜாம்பிஸ் கிட்ட
இருந்து உசுறு கொடுத்து தப்பிச்சிருக்கோம். இப்ப மறுபடியும் மொட்டை மாடி போகணும்னா எப்படியா? ஒழுங்கா அந்த ரெஸ்கியூ டீமை வர சொல்லு. உள்ள வந்துட்டு எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிட்டு நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போக சொல்லு. இதை பாருங்க, இங்க இருக்கிறவங்கள ஜாம்பிஸா இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்கள அப்படி அசால்ட்டா கொல்லக்கூடாது, நம்மளும் கொல்லக்கூடாதுன்னு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதனால நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் மொட்டை மாடிக்கு போறது மட்டும் தாங்கிறாங்க. அப்படி கேட்டு இங்க இருக்கவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்டா நோய்வாய்ப்பட்ட அவங்க பார்த்து பாப்பாடுக்கு உசுரோட இருக்க எங்களை பார்த்து நீங்க பாப்பட மாட்டீங்கடா, என்ன கன்றாவியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகும் போது அப்ப நம்ம இந்த செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, அவனுக்கு இந்த பில்டிங் பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதனால அதிகமா யாரும் யூஸ் பண்ணாத ஒரு சீக்கிரட்டான லிஃப்ட் எனக்கு தெரியும். சோ அந்த லிஃப்டோட நம்ம மொட்டை மாடிக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்துட்டு வந்துரும். நம்ம இந்த வெள்ளப்பில் அமௌண்ட் ஒப்படைச்சிட்டு ஈஸியா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படி மாதிரி ஐடியா கொடுக்கலாம். அப்பதுக்கு பில்லுன்னு இவன் சொன்ன அந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவோம். இவங்களும் சரி ஓகேன்னு அதே டிசிஷன் தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கு இப்ப மொத்த பேரும் அந்த கார்கோ லிப்ட்னு சொல்லிட்டு ஒரு லிப்ட சொன்னா இல்லையா செக்யூரிட்டி, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அப்படி போகும்போதே உங்களுக்குள்ள ஒரு பயம், லிப்டுக்குள்ள ஏதாவது ஜாம்பிஸ் இருக்குமோ, உங்களை அட்டாக் பண்ணிட்டு போன. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எதுவும் இருக்காது. அதே மாதிரி உள்ள போனோட இந்த போலீஸ் காட்டணும் இந்த பில்டிங்கோட மொட்டை மாடி, அதாவது 30வது மாடிக்கு பட்டர் அழுத்திட்டு இந்த ரெஸ்கியூ டீமுக்கு மெசேஜ் அனுப்புறா. இந்த மாதிரி 5 நிமிஷம் தான் நாங்க மொட்டை மாடிக்கு வந்துருவோம், நீங்களும் எங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு அங்க கரெக்டா வந்துருங்க அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கும் போது நம்ம இந்த சைக்கோ பைய பக்கத்துல இருக்க அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அது அந்த சென்ட் எடுக்க போனார்லயே அந்த வயசானவர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்களோட வயசு என்ன? ஏன்னா உங்களோட வயசையும் மாரி அந்த சென்ட் பாட்டில் இருக்கிறதுக்காக நீங்க துள்ளி கூச்சி ஓடுனீங்க இல்லையா, அந்த விஷயத்தை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்றான். அப்படி பார்த்தா அந்த ஜாம்பிஸ்ல என்ன ஃபீல் பண்ணுதோ, என்ன உளருதோ, என்ன தகவல்களை பரிமாறிக்குதோ அந்த விஷயம் எல்லாத்தையும் இவனாலையும் பார்க்க முடியுது. அதனால தான் ஹீரோயின் அந்த தண்ணி வர வச்ச மாற்றியும் இந்த பெரிய ஒரு ஓடி தப்பிச்ச விஷயத்தையும் இந்த பையன் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். இதுக்கான ரீசன் மேபி அவனோட உடம்புக்குள்ளேயே இந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டா இல்லையா, அதனால கூட இருக்கலாம். அதே மாதிரி எப்படி சொல்லிட்டு தவிர டக்குன்னு என்ன பண்றா பாருங்க, 30வது மாடிக்கு போக வேண்டிய இந்த லிப்ட் டக்குன்னு 9வது மாடியில நிக்கிற மாதிரி பட்டன் அழுத்தி விடுவான். இதனால லிப்ட் நின்று ஓப்பன் ஆக அதான் மொத்த ஜாம்பிஸ் இப்ப உள்ள வந்து எல்லாரையும் கடிச்சு கோதற ஆரம்பிக்குது. அத அந்த பறக்க மாட்டேன்னு இன்னும் த்ரூ போட்டுட்டா அந்த ஜாம்பி கிட்ட கழி வாங்கி அவங்கள ஜாம்பியா மாறிடுவாங்க. அப்ப அந்த நேரத்தை கடவுள் மாதிரி சொல்லப்போல அந்த செக்யூரிட்டி தாங்க அந்த படத்தோட ஹீரோவே. தான் கூட ஸ்டார்டிங் சீல ஹீரோனோட புருஷன் தான் அந்த படத்தோட ஹீரோவா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, ஒத்த ஆளாவே கையில வச்சிருக்கிறத கம்பியை வச்சு எல்லா ஜாம்பிஸையும் தடுக்கிறான், வெளியில் தள்ளிட்டு இருக்கான். அப்ப அந்த நேரத்துல அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களால அட்டப்படுது. ஆனா நட்ட நடுவில் நிக்கிற இந்த வில்லப்பல மட்டும் சீண்டே மாட்டிட்டு அவன் பாட்டுக்கு மத்த ஜாம்பிஸ் எல்லாம் குதறிட்டு இருக்கிற கேப்ல அவன் பாட்டுக்கு அசால்ட்டா உள்ள வரான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இங்க இந்த செக்யூரிட்டியோ இல்ல அவனை ஹீரோனை கூப்பிக்கலாம், இவனு கஷ்டப்பட்ட எல்லா ஜாம்பிஸையும் வெளியே அனுப்ப இப்ப மத்த ஜாம்பிஸோட நிக்கிற அந்த வில்லப்பலும் அப்படியே உங்களை பாக்குறா. லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது, மறுபடியும் உங்க மேல் நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதாவது 30வது மாடியை நோக்கி. அப்ப போலீஸ்காரும் பாத்தீங்களா அந்த பையன் ஜாம்பி நடுவில் நின்னா. ஆனா அந்த ஜாம்பிஸ் அவனை எதுவுமே பண்ணல. அதுக்கான காரணம் அவனுக்குள்ள இருக்கிற இந்த தடுப்பூசியை தாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப ரெஸ்கியூ டீம் கிட்ட இந்த வில்லப்பள்ளியும் புடிச்சிட்டு வர அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப அவ இல்லாம நம்மளால எப்படி மேல போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பேசிட்டு கடைசியா 30வது ஃப்ளோருக்கே வந்துருவாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி இன்னொரு ஜாம்பியோட கம் மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படியே கொச்சு கொச்சு பாய் நோக்கி வந்துட்டு இருக்கும். அதாவது 30வது மாடிக்கு இவங்க போகணும்னாலும் அங்கேயே ஜாம்பிஸ் விக்குது. அதனால என்னடா அப்பா தெரியும் மறுபடியும் லிஃப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த மின் சொல்றாங்க, இது மாதிரி இந்த பில்லப்பால கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த பையன் எங்க நல்லா போறா வர்றா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு ஈஸியா அவனை தூக்கிடலாம், இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுக்கலாம். அப்ப இவங்களுக்கு இது நல்ல ஐடியாவா தான் போடுது. அதனால ஹீரோ சரி ஓகேன்னு வீட்டு அவுட்டுக்கு அந்த ஃப்ளோரை நோக்கி இவங்க போயிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் ஆர்மியும் ஸ்டார்டிங் சீல நம்ம ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீடியோ கால ஒரு பொண்ணு பேசுற பள்ளியா அவனோட பொண்டாட்டி கூட. அந்த பொண்டாட்டி பத்தினா ஒரு சயின்டிஸ்ட். சோ தான் புருஷன் இறந்து போயிருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காரணம் அவளும் இந்த களத்துல இருப்பா. அவள் ஜஸ்ட் சயின்டிஸ்ட் பொண்ணுன்னே சொல்லிக்கலாம். சோ இப்ப அவங்க எங்க வந்திருப்பாங்கன்னா இந்த வில்லப்பை ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவனோட லேப்ல அந்த லேபை கண்டுபிடிச்சு அங்க ஏதாவது குழு கிடைக்குதா, ஏதாவது வேக்சின் கிடைக்குதா அப்படின்ற விஷயத்த தேடி அவங்க போயிருப்பாங்க. அப்படி தேடி போகும்போது அங்க ஏகப்பட்ட குரங்குகள் மேல இந்த வில்லப்பை ஆராய்ச்சி பண்ணிருப்பான். அதுங்களை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளேயே அடைச்சிருப்பான். அதுங்களா இப்ப அசையாம இருக்கும். ஆனா அப்படி அசையாம இருந்தாலும் எல்லா குரங்குகளும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணுவா. சரி எல்லாமே கூண்டுக்குள்ள தானே இருக்கே, இதனால என்ன பிரச்சனை வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு கூண்டோட கண்ணாடி மட்டும் பாத்தீங்கன்னா ஒழிச்சு போயிருக்கும். அதனால அந்த விஷயத்த ஒரு ஆர்மிமேன் மத்தவங்க சொல்ல ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே இந்த குரங்கு பத்தினா இங்க இருக்கவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இது முடியல கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்த மொத்த குரங்குகளும் ட்ரிகர் ஆகி மொத்தமா அந்த பெட்டியை உடச்சடிச்சிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் கோத்தரி தள்ளுது, கொடூரமா அட்டாக் பண்ணுது. சொல்லப்போனா அங்க பில்டிங்ல எப்படி மனுஷங்களா ஒரே மாதிரி ஒரு எறும்பு குத்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த குரங்குகளும் செம்மையா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுது. ஆனா அதுல கட்ட கடைசியா அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளை மட்டும் அட்டாக் பண்ணலாமே கிட்ட போகும்போது ஒரு போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து பட்டான்னு ஷூட் போட்டா. ஆனா அப்படி ஷூட் பண்ணி அந்த குழந்தை கொண்டு அடுத்த நிமிஷமே இப்ப இத மாதிரியே பாதிக்கப்பட்ட மத்த குழந்தைலாம் பொத்து பொத்தனு கீழே வந்து செத்து போயிடுது. அதாவது மொத்த குழந்தை செத்து போயிடுது. சுத பார்த்த அந்த பொண்ணுக்கும் ஆச்சரியம் தாங்கல. இதே சாத்தியம் இந்த ஒரு குழந்தை செத்தோன்னு மத்த குழந்தைகளா ஏன்டா சாதத்தை யோசிக்கும் போது தான் அதுக்கான பதில் இங்க இருக்கிற போர்டுல இருக்கு. ஏன்னா ஒரு தேன் கூட்டுல இந்த ராணி தேனி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தைக்குமே இந்த சைக்கோபேட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டேக் கொடுத்துருக்கான். 1 2 3 மேபி அந்த மருந்தை யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே வருஷப்படி அந்த நம்பரை கொடுத்துருப்பான். சோ அந்த நம்பர் படி இங்க இருக்க குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு ராஜா மாதிரி இந்த 1 டேக் போட்டுருக்கிற இந்த குழந்தை தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. லிட்டரலி இது சொல்ற
செய்யாததான் மத்த குரங்குகளும் செய்திருக்கு. ஆனா இப்போ ராஜாவா இருக்க இந்த குரங்கே மனுஷங்களை கொண்டுட்டதுனால தான் மத்த குரங்கெல்லாம் தனியா சர்வே பண்ண முடியாம உடனே இன்ஸ்டன்டா செத்து போயிருக்குது. செத்துருச்சான்னு தெரியல. ஒரு சில குழந்தை செத்து போன மாதிரி கீழே நடக்குது, சிலது உழைஞ்சு போய் அசையாம இருக்குது. சோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லப்பால போட்டு தள்ளலாம் மட்டும் தான் மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அழிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எப்படி இங்க குரங்குக்கு ஒரு ராஜா இருக்கணும், அதே மாதிரியா அந்த ஜாம்பிஸ்க்கெல்லாம் அவன் தாங்க ராஜா. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இந்த பில்டிங்கை காமிச்சா இவங்க அந்த கண்ட்ரோல் ரூம் தேடி கீழே இருக்கிற அந்த பார்க்கிங் ஏரியா உட்காந்துருப்பாங்க. அப்படி வந்து பார்த்தா அங்கேயும் ஒரு ஜாம்பி இன்னொரு ஜாம்பியோட ஒட்டிக்கிட்டு எந்த மனுஷன் வருவா எவனை கடிச்சு திருநாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கரெக்டா இவங்களோ அந்த ஜாம்பியோட கண்ணுல மாட்டாம கண்ட்ரோல் ரூப கண்டுபிடிச்சு அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பட் இப்படி போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணுங்குள்ள கேன் அப்படி விதிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டோடனே ஜாம்பி அலக்ட் ஆயிடுது. அதனால யாருன்னு கீழே கொஞ்சம் பாருன்னு ஒரு ஜாம்பி சொல்லும் போது இன்னொரு ஜாம்பி அப்படியே தலையில கீழே குடிச்சு ஏதாவது மனுஷனோட கால் தெரியுதா நெட்டி பார்த்தா ஒருத்தரோட காலம் தெரியாது. எப்படா தள்ள நியூச்சா போய் அந்த பொண்ணு என்ன பண்றாடா அவ காலால பக்கத்துக்கார உதச்சி அண்டை கொடுத்து அப்படியே அந்த இடத்துல நிக்கிறா. அதனால தான் அந்த ஜாம்பியால பார்க்க முடியல. அதே மாதிரி மனுஷன் யாரும் இல்ல விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஜாம்பி மறுபடியும் மேல போனதுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ரூம் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு எல்லா டோரையும் எல்லா ஸ்கிரீனையும் மூடிட்டு நான் வில்லப்பா எங்கடா போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோரை தேடிட்டு போதா ஹீரோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அந்த பில்லனால எப்படி அந்த பெரியவர் ஓனாரு அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாரு அப்படின்ற விஷயத்தை எக்ஸாக்டா சொல்ல முடிச்சு நம்ம சொல்லாம அப்படிதான் அந்த பயலால உங்களுக்கு ஜாம்பிஸ் போலவா அதாவது ஜாம்பிஸோட கண்கள் போலவா நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அதனால தான் அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்ப இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இங்க அந்த மின்னுங்கிற லேடியோ சிசிடிவி கேமரா போலவா அந்த பையன் எங்க போயிட்டு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவா. ஆனா அவன் பத்தினா சாதாரணமா போற மாதிரி தெரியல. அதுலயும் ஒரு இடத்துல நிக்கிறா, தலையை வித்தியாசமா ஆட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ள போறான். அப்படி போனவன் யார பாக்குறான்னா ஃபர்ஸ்ட் இந்த காங்கோட உடம்புல வந்த வைரஸ் ஏத்து விட்டுப்பா இல்லையா அந்த ஆளை பாக்கிறதுக்காக தான் போறான். போனவ இப்ப ஒரு புது மனித இனமே உருவாக போகுது. அதுல நீங்களும் இணைய போறீங்கன்னு இவனோட கையை நெட்டி என் கையை கடிங்கன்னு சொல்றான். அப்படி சொன்ன வாரத்துக்கு அவரும் பர்கர் கடிக்கிற மாதிரி பார்க்கணும் ஒரு கடி கடிக்க கடிச்ச உடனே அந்த வைரஸ் இவனோட உடம்புக்குள்ளேயும் பாயுது கீழே வந்து துடிக்கிறான். அதே நேரத்துல இந்த பில்டிங்ல இருக்க மொத்த ஜாம்பிஸோ பத்தினா ஒரே மாதிரி மேல அண்ணாத பார்த்து ஆண் கத்திட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தகவல் பரிமாறப்பட்டு இருக்க விஷயத்த மட்டும் நம்ம ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது என்ன தகவல் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்ப இந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாண்டா இதுதான் நமக்கு சரியான சமயம், அந்த பையன் 3வது ஃப்ளோர்ல தான் இருக்கான். அதனால உடனே இந்த இடத்துக்கு போயிட்டு இப்படி ஜாம்பிஸ் உடஞ்சு நிக்கிற கேப்ல அவனை தூக்கிடலாம், இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. பட் நம்ம போற கேப்ல ஏதாவது ஜாம்பிஸ் முடிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்றது எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு இந்த மின் நான் இங்க சிசிடிவி கேமரா பண்ணப்பா நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்றேன், அதை வச்சு நீங்க கரெக்டா கைட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்றா. அப்ப ஹீரோ இல்ல நான் அப்படியே உங்களை தனியா விட்டுட்டு போறது நான் உங்க கூட இருக்கேன் நான் அங்க போகல அப்படி போட சொல்றா. அவ இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இவங்களும் சரி ஓகே நல்ல முடிவத்தா இருக்குட்டு அப்படியே வெளியில பார்த்தா பார்க்கிங்ல இருக்க எல்லா ஜாம்பிஸும் மேல ஆணுதான் பாத்துட்டு இருக்கோம். அதனால வேகமா இவங்களும் அந்த 3வது ஃப்ளோருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஜாம்பிஸும் பார்த்தா அதுவும் அசையாது மேலதான் பாத்துட்டு இருக்கோம். அதனால இவங்களுக்கு போட்டு அந்த வில்லப்பாய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணலாம் ட்ரை பண்ணா அந்த பாய ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுத்த உடனே எல்லா ஜாம்பிஸும் பத்தினா இவங்களை மொத்தமா இப்ப வரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்களும் ஓடுறாங்க. பக்கத்துல ஒரு விஐபி ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள போயிட்டு ஒஞ்சுக்கிறாங்க. அப்ப அவன் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனோட வாயை பொத்துறாலும் என்ன போட்டாட்டா இவன் கண் பலமாவே நான் இங்கதான் இருக்கேன் சீக்கிரம் வாங்க எனக்கு காப்பாத்துக்க அப்படிக்க மாதிரி மத்த ஜாம்பிஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றான். சொல்ல போனா இப்பதான் அவன் அந்த ஜாம்பிஸோட ராஜாவே மாறி இருக்கான் போல. அதாவது அந்த காங் இவனை கடிச்சதுனால அப்ப ஹீரோ அந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு இவன் அந்த கண் மூலமாவும் வாய் மூலமாவும் தான் எல்லாத்தையும் படிட்டு இருக்கான். அதனால அதான் மூடிலான்னு சொல்லிட்டு இவன் கண்ணை மூடிடுறா. அந்த காங் அவனை கடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க எல்லா ஜாம்பிஸையும் இவன் கட்டுப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் புடிச்சுக்கிட்டு எக்காரணத்து கூட்டம் இவன் எந்த ஜாம்பிஸையும் பார்க்காமலும் கேட்காமலும் பாத்துக்கோங்க ஏன்னா அப்படி பாத்துட்டானா கேட்டுட்டானா அதை வச்சு மத்த ஜாம்பிஸ்க்கு சிக்னல் கொடுப்பா நம்மளை அட்டாக் பண்ண வைப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு இவங்க அங்க எடுத்து தப்பிக்கிறதுக்கு பிளான போடுறாங்க. அது மட்டும் இல்ல இப்ப அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இல்லையா மின் அவ ஆக்சுவலி யார்டா நம்ம ஹீரோ செக்யூரிட்டியோட சொந்த சிஸ்டர். இந்த விஷயமே இப்பதான் எனக்கு தெரிய வருது. அவசரத்துல பேசுறதுனால பேபி கவனிக்காம விட்டுருப்பேன். இப்ப அவதான் சிசிடிவி கேமரா மூலமா இவங்களோட போனுக்கு மெசேஜ் அனுப்பி எந்த பக்கம் நீங்க போகணும் வரணும் அப்படிங்கிற விஷயத்துல இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு இருப்பா. பட் அவ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இவங்க போனா திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல இந்த போலீஸ்காரனும் மத்தக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி இதுக்கா நம்ம சுற்றுற இடத்துல திரும்ப திரும்ப சுத்திட்டு இருக்கணும் பேசாம லிப்ட கண்டுபிடிச்சு அதனால இந்த பில்டிங்கோட மேற்கூருக்கு போயிடலாம் அந்த ரெஸ்கியூ டீம் ஒன்றும் அவங்க மூலமா ஈஸியா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படி வர சொல்றாங்க. பட் ஹீரோ இல்ல என்னோட தங்கச்சி இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கா அவளை காப்பாத்தாம அவளை கூட்டிட்டு போகாம எப்படி இந்த இடத்த விட்டு நான் தப்பிக்கிறதுன்னு சொல்ல இப்ப உன்னோட தங்கச்சி இந்த கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இந்த வில்லப்பாலுக்கு முன்னாடி சொல்லிட்டாலியா. அதனால இவன் என்ன பண்றான்னா மறுபடியும் இந்த ஜாம்பிஸை கட்டுப்படுத்தி சிஸ்டம் ஆபரேட் பண்ண வச்சு இந்த பில்டிங்ல கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஜாம்பிஸ்க்கு காட்டி கொடுத்து மொத்த ஜாம்பிஸ் இப்ப நம்ம ஹீரோவோட தங்கச்சி பக்கமா ஏவி விட்டுருவான். இப்ப விறுவிறுன்னு எல்லா ஜாம்பியும் அந்த கண்ட்ரோல் ரூம் நோக்கி போயிட்டு இருக்கேன். இப்ப இவன் என்ன பண்ற அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ
புரிஞ்சுக்கிட்டான். அதனால உன்னை போட்டு அட்டி நடிச்சுடே சிஸ்டர் அவளுக்கு ஏதாவது ஆச்சு மகளை உன்னை கொண்டு புலி போட்டுவேன். அதனால ஒழுங்கு வழியாட்டே எல்லாத்தையும் நிறுத்தா வாடா என் கூட வாடான்னு சொல்லிட்டு அந்த பழம் இழுத்து போயிட்டு போது போலீஸ்காரன் கண்ணை வச்சு மிரட்டான் இவளை போட்டு அடிக்கிறான். ஏன்னா அந்த வேக்சினை வச்சுதான் இங்க இருக்க எல்லாரோட நோயை குணப்படுத்த முடியும். இவன் ரொம்ப முக்கியம். அதனால இவன் மேல யாரும் கை வைக்க கூடாது, இவனை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரன் பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ப ஹீரோக்கு இவன் கூட சண்டை போடுறதுக்குலாம் நேரம் இல்ல, இவனோட சிஸ்டர் காப்பாற்றணும். அதனால வேக வேகமா அந்த கண்ட்ரோல் ரூம் நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது இங்க பாவம் உள்ள உட்காந்துட்டு இருக்கிற மின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்திர இல்ல சாம்பிஸும் அந்த கண்ணாடியை கதவை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அப்ப அந்த போலீஸ்காரன் சரி அவன் வந்தா வரலாம் வராட்டி போலாம் செத்தா சாவரம் நமக்கு தான் வருது வாங்க நம்ம மொட்டை பாடிக்கு போலான்னு அந்த பாலை கூட்டிட்டு போலன்னு பார்க்கும்போது ஹீரோயின் கண்ணை காட்டி மிரட்டுறான். பாரு ஹீரோவா அவனோட சிஸ்டர் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம இங்கதான் வெயிட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் மேல போறோம், இதுக்கு நீங்க ஒத்துக்கலாம் உங்களுக்கு ஷூட் பண்ணிடுவேன் அப்படிக்காம மிரட்டா. ஆனா பின்னாடி இந்த கோட் போட்ட அந்த நாய்ப்பதி தான் இவளை இருக்குமா பிடிச்சிக்கிறான். அந்த கேப்ல போலீஸ்காரன் கையில இருக்க அந்த கண்ணை பிடிக்கிட்டு போல போட்டு அடி நடிச்சுட்டு இதை பாருங்க எனக்கு இந்த இருக்கிற எல்லாரோட முக்கியம் இந்த சைக்கோ தான், அந்த சைக்கோக்குள்ள இருக்க இந்த வேக்சின் தான். அதனால நான் சொல்றத கேட்டு கைட் பண்ணி கூட்டிட்டு போறதுனா கூட்டிட்டு போ, இல்லாட்டி நீ கேட்கறது சாகு, நாங்க மட்டும் போய்க்கிறோம். அந்த போலீஸ்காரன் ரொம்ப சுயநலமா பேசிட்டு இருக்கான். அப்ப நேரத்துல நம்ம ஹீரோ பத்திர ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரம் ஒன்னு நோக்கி தான் நான் வந்துட்டு இருக்கேன், இது சேஃபான வழி, எந்த வழியை வந்தா ஜாம்பிஸ் இருக்காது சீக்கிரம் சொல்லுன்னு கேட்கும்போது இவ்வளவு சிசிடிவி கேமரா மூலமா எந்த பக்கம்ல ஜாம்பி இல்லையோ அந்த பக்கத்துல வழி சொல்லி இவளோட ஃப்ளோருக்கு வரதுக்கான அந்த ரூட்டை சொல்லிட்டுப்பா. கடைசியா எவனும் போறா ஒரு லிப்ட் கண்டுபிடிக்கான். ஆனா அந்த லிப்டுக்கு போனா அந்த பீட்டு அதாவது இவளோட ஃப்ளோர் இதுல இல்ல. அதனால என்னடி பண்ற ஏன்டி தப்பான வழியை சொன்னு கேட்டா ஏன்னா என்னால தப்பிக்க முடியாது அப்படி விஷயம் எனக்கு நல்லா தெரியும், நேரா பண்ணி 4வது மாடி போ 7வது மாடிக்கு போறதுக்கான படிக்கிட்ட பிடி, அப்படி பிடிச்சினா நீ மத்த டீமேட்ஸோட போயிட்டு ஈஸியா சேர்ந்துக்கலாம், அவங்க போல அந்த இடத்த விட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடலாம், அதுக்காக தானே இதை பண்ணேன்றான். அப்ப அது கேட்ட ஹீரோவும் கதறா ஏன்டி இப்படி பண்ண தயவு செய்து வழியை சொல்றி நான் உன்னை காப்பாத்துறேன் கதறான். ஆனா அதுக்குள்ளேயே இந்த ஜாம்பிஸ் மொத்தமும் அப்படியே உள்ள வந்துட்டு பாவம் அந்த பொண்ணை சுக்குடோரா கடிச்சு சம்பவத்திலேயே கொண்டு போடுது. சோ பார்த்த ஹீரோவும் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க வில்லிடும் சடனா நடந்து போயிட்டு அப்படியே கீழே கதறி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏன் அவன் லூசு தனமா அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு வச்சா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், அடா பாவிகளா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் தங்கச்சியை குருட்டிக்கல உங்களை சும்மா விட மாட்டேன், முக்கியமா அந்த வேக்சின் அதான் அந்த வில்ல அவனை விடவே மாட்டேன், என் கையால தான் அவனோட சாவு, நீங்களும் யாரும் உயிரோட திரும்பி போக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அமைச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்க நடிசையில் இந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு பேர் பள்ளியா சயின்டிஸ்ட் பொண்ணு இப்ப அவன் அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருப்பா. சொல்லப்போறா இவளுக்கும் மேல ஒரு ஹெட் இருப்பாரு, அவரு தான் வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப மிலிட்டரி சேர்ந்தவங்கள எப்படி உள்ள இருக்கிறவங்களை குணப்படுத்துறது அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்டா எங்களுக்கு நிறைய டைம் விடும், அவங்களை ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தாங்களால இதே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் பொண்ணோட ஹெட் சொல்லுவாரு. பட் கொடுக்க அந்த பொண்ணு புந்து இல்ல நான் அந்த பில்லு பையனோட லேபுக்கு போறப்போ அந்த இடத்த ஒரு குழந்தை சுட்டதும் மற்ற குழந்தைகள் எல்லாமே அசையாம நின்றுச்சு. அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது இந்த பில்டிங்ல இருக்க ஜாம்பிஸ் பாதிக்கப்பட்டதுல முதல்ல பாதிக்கப்பட்டது யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதாவது இந்த ஜாம்பி கூட்டத்துக்கே ராஜா யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்களை ஷூட் பண்ணிட்டா கொண்டுட்டா இந்த பிரச்சனையை மூஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறா. அதை கேட்ட கவர்மெண்ட் சேர்ந்தவங்க சூப்பர் ஐடியா இருக்குமா இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதுக்கான வேலை பார்ப்போம் நாங்க கிளம்பும் போது எட்டுல பாரு இது மட்டும் தப்பா போச்சுன்னு வச்சுக்கோ ஓ மாதிரிதான் எல்லா பழைய தூக்கி கவர்மெண்ட் போடும் உனக்கு தெரியுமா அதே தெரியும். ஆனா நான் இப்ப பண்ணது எதுக்காடா அந்த நோய் மற்றவங்களுக்கும் பரவக்கூடாது மத்தவங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் இங்க நம்ம செக்யூரிட்டி ரிப்போர்ட்டா எந்த ஜாமி கையை கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா டேப்ப சுத்திக்கிறான். அது மட்டும் இல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து கடல போற எல்லா ஜாம்பிஸையும் சும்மா கிழிச்சடிறான். அதாவது தான் சிஸ்டர் இறந்து போறதுக்கு காரணம் நீங்க தானே ஒவ்வொருத்தரையும் துண்டு துண்டா கிழிச்சிட்டு இருக்கான். அப்படி கிழிச்சவன் நேரம் எங்க போனா உன்னோட சிஸ்டர் இறந்து போன அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குயா அந்த இடத்துக்கு தான் போறான். போயிட்டு கடைசியாவே மத்த டீம் அச்சுக்கு என்ன மெசேஜ் அனுப்புறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜை பாக்கா. அதே மாதிரி சிசிடிவி கேமராவிலையும் மத்தவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படி விஷயத்த மாறிட்டு போயிட்டு இங்க வந்த இடத்துல ஒரு வேலையை பாக்குறா. அதாவது அவங்க நடந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே சில ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வெல்கம் போர்ட் சொல்லி நீங்க இந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க அப்படி மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லு இல்லையா அந்த விஷயத்த அந்த பையன் ஆன் பண்ணி விட்டுறான். அதனால என்ன ஆகுதுறான் அந்த வில்லப்பலுக்கு உங்க எந்த ஃப்ளோர்ல இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படி விஷயம் தெரிஞ்சு போடுது. அதனால அவன் உடனே மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இந்த இடத்துக்கு வர வைக்க மொதபடி யாருன்னா அந்த போலீஸ்காரனா அதாவது அவன் மேல பாஞ்சு தான் ஜாம்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அப்ப அவனை போட்ட துப்பாக்கி எடுத்து பட்டான ஒரு ஜாம்பியோட தலையில ஒரு போடு போடுறான். அப்ப அதை பார்த்த கோட் போட்டு யோ நீ என்ன சொன்ன இவங்களும் நோய் வாய்ப்பட்டுக்கிறாங்க இவங்களெல்லாம் நம்ம கொல்லக்கூடாதுன்னு சொன்ன இப்ப நீ இதுக்கே ஷூட் பண்ணு கேட்டா இவன் அவனை பார்த்து கண்ணை காட்டி மிரட்டி ஒழுங்காங்கிறது ஓடுறான்னு சொல்றான். அப்ப அவனும் பயத்துலங்கிறது ஓடும்போது இந்த போலீஸ்கார வேணும்னே இந்த கோட் போட்டு உன்னோட காலை பார்த்து ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணி அவனை மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கடிக்க விட்டுட்டு இவனும் அந்த பில்ல பையன் மட்டும் பக்கத்துல ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோனோ அட பாவிகளா எல்லாரும் அவ உசுர்னா வில்லனா மாறிடுறாரு. அப்ப இந்த போலீஸ்காரன் பத்தினா வில்லனோட வாய் அப்படியே மூடி இருப்பான், கண்ணு ஆல்ரெடி க்ளோஸ்ல தான் இருக்கும். அதனால வெளியில இருக்க அந்த
கோட் போட்ட பயிர் காட்டியா அவனை மொத்த ஜாம்பிஸ் எல்லாம் கழிச்சு கொதிரி இருக்கும். நம்ம அந்த கேப்ல தப்பிச்சு உள்ள போலாம் நினைச்சிட்டு இந்த பயிர் உள்ள வந்தா அங்க அப்படி எதுவும் நடந்திருக்காது. அதாவது அந்த ஜாம்பிஸ் பத்தினா கோட் போட்டவனை கழிச்சு தின்றுருக்காது. கழிக்க கூடாது எப்படி கருவாடி இந்த வில்லப்பாய் தான் ஆர்டர் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால மொத்த ஜாம்பிஸும் அப்படியே இந்த போலீஸ்காரனை பார்த்தபடி இருக்கே. போல்தான் போலீஸ்காரன் இதுக்கு மேல என்ன நமக்கு சங்குறான்ட்டு ஓடலான்னு ட்ரை பண்றான். அதாவது இந்த வில்லனை கூட்டு ஓடலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளே இந்த ஜாம்பிஸ் அவனை தாவி அட்டாக் பண்ணி கடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது இவனு முடிஞ்ச அளவுக்கு துப்பாக்கி வச்சு ஒரு 3 ஜாம்பிஸ போட்டு தள்ளுவான். ஆனா அதுக்கு செத்தாலும் இன்னும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துட்டே இருக்கு. இந்த வில்லனை வர நம்ம ஹீரோனை மத்தவங்க கூட்டிட்டு போறாங்க. அதனால சரி நம்மளோட உயிரையாவது காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு இன்னும் ரூம் பக்கம் உலையில ட்ரை பண்ணா குஜால இந்த கோட் போட்டு இந்த போலீஸ்காரனோட காலை பிடிச்சிக்கிட்டு யோ இங்க எடுத்து போவாதையா போட்டாட்டா இடி காப்பாத்திட்டு போயாட்டுக்கு படி சம இருக்குமா அவனோட காலை பிடிச்சிப்பான். அப்ப போலீஸ்காரன் ஒரு கம்பி எடுத்து டே நீ உள்ளான்னு கம்பியை போட்டு அட்டி நடிச்சிட்டு இருக்க. கடைசியா பார்த்தா எல்லா ஜாம்பிஸும் அப்படியே இந்த போலீஸ்காரனையும் கோட் போட்டோன்னு ரோடு கட்டிடும். அதனால இவனும் சூப்பர் என்ன கடிச்சு தின்னா வந்துக்க வாங்க ஆசை தீர கடிச்சுக்கங்கன்னு சொல்ல மொத்த ஜாம்பிஸ் அவனை போட்டு கோத்தரை எடுத்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் மத்த 2 பொண்ணுகளும் எப்படி இந்த வில்லப்பான தர தண்ணி எழுதி போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு நல்லா டேப்ப போட்டு சுத்திடுறாங்க அசைய முடியாத மாதிரி. அப்ப இந்த பொண்ணுகளும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா பத்திரிக்கை ஹீரோயின் நம்ம வாய்னால எதையும் பேசிக்க வேண்டாம். இதனால போன்ல மெசேஜ் மூலமா மட்டும் பேசிப்போம். நீங்க போன கையில எடுங்கன்னு சொல்லுவோம். அந்த பொண்ணுகளை எடுத்து இப்ப என்ன பண்ணுறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒழுது பாருங்க இப்ப நம்ம ரெஸ்கியூ டீம் போயிட்டு ரீச் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால ரெஸ்கியூ டீம் நம்மள வந்து ரீச் பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ்காரனோட போன் நமக்கு வேணும். அதனால அந்த போனை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க எடுத்து போறேன்னு ஹீரோன் அந்த ரூமை விட்டு வெளியில படுவா. சோ அந்த விஷயத்தெல்லாம் அமைதியா அந்த வில்லப்பல உட்காந்து பாத்துட்டு தான் இருப்பான். ஆனா அப்படி பார்க்கும்போது தான் இங்க ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த போலீஸ்காரன் ஜாம்பியா மாறினாலும் கூட இந்த வில்லப்பல ஜாம்பிஸை கட்டுப்படுத்த முடியுது. சோ அப்படி கட்டுப்படுத்தி அந்த போலீஸ்காரன் மூலமாவே இந்த பொண்ணுங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டான். மேபி இவங்க எல்லாருமே போன்ல ஒரே குரூப்ல இருந்திருப்பாங்க போல. அதே மாதிரி இங்க இந்த பில்டிங்குள்ள யார் முதல்ல பாதிக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் அந்த காங்கிரே. ஆனா வெளியில இருக்க அந்த சயின்டிஸ்டுக்கும் மத்த ஆர்மி ஆபீசர்ஸ்க்கும் தெரியாது. ஒரு சிசிடிவி கேமராலாம் எப்படியோ ஆக்சஸ் பண்ணி முதல்ல பாதிக்கப்பட்டது காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அடுத்தவர் எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இங்க சிசிடிவி கேமரா மூலமா இவங்க பார்த்துட்டு இருக்க. இப்ப வில்லனுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற இந்த 2 பொண்ணுங்க பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுல இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த சீனியர் பொண்ணு ஆக்சுவலி வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போட்டு ஒரு வாசி அமைதியா உட்காந்துட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இந்த நிலப்பிலேயே உன்னால எப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்க முடியும்னு கேட்டா ஏன்னா ஸ்கூல்ல நீங்க என்ன போட்டு பலாத பாடுபட்டுறீங்க குருவப்படுறீங்க. அந்த குருப்பை விட இந்த குருப்பா எவ்வளவு மேல் தோடுது. அதான் தான் அமைதியா இருக்குன்னு சொல்லும் போது அவ்வளவு மனசு பாரி சரி சாரி எங்களை மன்னிச்சிடு நாங்க ஒன்னு அப்படி குடும்பப்படுத்திக்க கூடாது ஹர்ட் பண்ணிருக்க கூடாது அப்படிக்கு பாரி மன்னிப்பு கேட்கறா. இதனால தான் அந்த ஹோட்டல் ஒரு மாதிரி சோகமா இருப்பா போல. அப்ப இவங்க பேசுற விஷயத்தையுமே இந்த வில்லப்பை ஒரு மாதிரி கவனமா கேட்டுதான் இருக்கான். அதே மாதிரி ஹீரோனோ கஷ்டப்பட்டு லாபிக்கு போயிட்டு அந்த போலீஸ்காரனோட போனை எடுத்து இந்த ஆர்மி ஆபீசருக்கு கால் பண்றான். இது மாதிரி நான் பில்டிங்குள்ள எடுத்து நான் பேசிட்டேன் நான் உயிரோட தான் இருக்கேன் ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்படல. அது மட்டும் இல்ல இந்த ஜாம்பி வைரஸை படை போட்டாலே அந்த வில்லப்பைய அவன் என்னோட கட்சியில தான் இருக்கான். சோ உடனே வாங்க எங்களை காப்பாத்துங்க அப்படி ஹீரோன் கேட்கும்போது அப்பதான் அங்க அந்த கவர்மெண்ட் சேர்ந்தவங்க முதல்ல பாதிக்கப்பட்ட நபர் அந்த காங்க இருக்கா இல்லையா அவன் எங்க இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை சிசிடிவி கேமரா மூலமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பட் டீம் 2 பிரியட்டும். ஒன்னு அந்த முதல்ல பாதிக்கப்பட்ட நபர் காங்க இருக்கா இல்லையா அவரை போட்டு தள்ளி இங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் உழை வைக்கிறோம். ரெண்டாவது இப்ப நம்ம ஹீரோயின் தான் அந்த வேக்சின் வச்சிருக்கா அந்த வில்லப்பனை வச்சிருக்கா. சோ அவனை ரெஸ்கியூ பண்ணணும் தூக்கணும். அதனால 32வது மாடியில இருக்க அந்த ஸ்டோரேஜ் அறைக்கு நீங்க போங்க அப்படி வரி நீங்க ஆர்டர் கொடுக்க அதை செத்து போன மாதிரி படுத்துக்கிறது அந்த போலீஸ்காரன் ஃபுல்லா ஒட்டு கேட்டுறான். ஆக்சுவலி ஒட்டு கேட்க வச்சதே இந்த வில்லப்பை தான். அதனால இப்ப அவன் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. 32வது மாடியில ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு மொத்த ஜாம்பி சேவை இருக்கலாம் அந்த ரூம்க்கு வர வைக்கிறான். இப்ப அடுத்த சிலை இப்ப இந்த ரெஸ்கியூ டீம் பத்தினா கையில கண்ணோட உள்ள இறங்கிட்டாங்க. அங்க இறங்கினவங்க யார் எவனும் பாக்கல கல்லப்புறம் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க. அதுவே சைட்ல ஒரு சந்து இருக்கு. அந்த சந்து பக்கத்துல சும்மா 100கணக்கான ஜாம்பிஸ் அப்படியே அடைச்ச மாதிரி கிடைக்கும். அதுக்கு மொத்தமா அப்படி சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது இவங்களாலே சமாளிக்க முடியல திணறி போடுவாங்க. பட் ஆனாலும் அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் போட்டு தருட்டு இவங்க மறுபடியும் இவங்களோட இலக்கு நோக்கி போயிட்டு பாருங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு விஷயத்த ஒளிஞ்சிருத்து நம்ம ஆளு செக்யூரிட்டியும் பார்க்கலாம். பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க இந்த பொண்ணுங்களும் அந்த வில்லப்பல்ல இருக்காங்க இல்லையா அந்த ரூம்க்கு வெளியில இப்ப ரெஸ்கியூ டீம் சேர்ந்தவனும் வந்து பாருங்க. வந்து நாங்க தான் ரெஸ்கியூ டீம் அந்த கதவை தொடர்பு சொல்லுவோம். இவங்களுக்கு போறாங்க சந்தோஷமா கதவை திறக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து பார்த்தாங்க நிக்கிறதெல்லாம் ஜாம்பி. சோ பத்த ஜாம்பிஸ் எவ்வளவு இவால்வ் ஆச்சு பாருங்க. பேசுது இவங்களுக்கு ஏமாத்துது. அப்படி ஏமாத்தி இப்ப கதை உழைச்சிட்டு அப்படியே எல்லாரும் உள்ள வரும்போது உள்ள வந்ததுல சில ஜாம்பிஸ் பத்தினா இந்த வில்லப்பலோட கை கட்டாவ தோடுது. அந்த மிச்சம் வந்த ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும் போது கூடவே இந்த பாத்தீங்கன்னா அந்த சீனியர் அவ வேணும்னே பாவம் அந்த அப்பாவை புண்ட மத்த ஜாம்பிஸ் கிட்ட தள்ளி விட்டுட்டு இவன் மெயின் ஒளிய தப்பிச்சு உள்ள போயலாம் ட்ரை பண்ணா அங்க இன்னொரு ஜாம்பி வந்துரும். அவ்வளவுதான் இப்ப இந்த அப்பாவை பொண்ணு இருக்கா இல்லையா அவள ஒரு ஜாம்பி கடிச்சு அவ ஜாம்பியா மாறிட்டா. அதே மாதிரி வில்லனும் அப்படியே பொறுமையா அந்த இடத்த போட்டுக்கு முன்னாடி திரும்பி அவளை பார்த்து ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவகிட்ட நீ
சாரி கேட்டல இப்ப கேளு உன்னை மன்னிச்சிருவோன்னு சொல்ல அப்படியே இந்த அப்பா பொண்ணு ஜாம்பியா மாறி இந்த சீனியர் பொண்ணு குதறா வில்லனை ஈஸியா அந்த தூக்கி தப்பிச்சிட்டான். அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட்டும் இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்களா இந்த ஜாம்பி வைரஸ் முதல்ல யாருக்கு பரவச்சோ அவங்களை கொண்டுட்டா மத்த எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அவங்க ஈஸியா கட்டுப்படுத்தல அப்படிங்கிற நினைப்புலதான் அந்த காங்கிரஸ் ஷூட் பண்ணிருக்கா அமைச்சிருப்பாங்க. இவங்களும் போறாங்க கண்டு அப்படின்னா அவங்களை பாதுகாத்த எல்லா ஜாம்பிஸையும் போடுதுட்டு கடைசி அந்த காங்கி ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லா ஜாம்பிஸும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சான்னு பார்த்தா இல்ல அவனை கொண்டுமே பிரச்சனை தீரல. அதுக்கு மாறா ஆல்ரெடி இந்த சோல்ஜர்ஸ்டே நிறைய பேரு அந்த ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கிருப்பானுங்க இல்லையா. இப்ப அவனுக்கு எல்லாம் ஜாம்பியா மாதிரி இவங்களை கடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க. இவங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல தான் எங்க பில்டிங்ல நம்ம ஹீரோன் இந்த பில்ல போயிடும். அவன் கட்டுப்படுத்த இருந்த ஜாம்பிஸும் ஏதோ காட் பண்ணி அவனை பாதுகாத்து கூட்டிட்டு போயிட்டு விஷயத்தை நோட் பண்ணா. அதே நேரத்துக்கு தான் அவளுக்கு பக்கத்துல தான் அந்த செக்யூரிட்டி பேர் ஒழிஞ்சிருப்பான். அவன் ஒழிஞ்சிருந்தவன் கத்தி எடுத்து சக்கட்டு மணிக்கா எல்லாத்தையும் வெட்டி வீச இந்த சீன் உண்மையாவே வெறித்தனமா இருக்குங்க. ஒத்த ஆடு கிட்டத்தட்ட ஒரு 20 ஜாம்பிஸா அசால்ட்டா போட்டு திடுவான். ஆனா அப்போ ஒரு கடத்துக்கு மேல அவனால முடியாது. மொத்த ஜாம்பிஸா மேல கொசன்னு கடுக்க அந்த கேப்ல ஹீரோன் என்ன பண்றாட்டா அப்படியே ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வந்து இந்த வில்ல பல அழைச்சி தூக்குவா. இவனு கீழே விழுந்துருவான். எந்திரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே அவனோட கழுத்துல ஒரு கயிறை போட்டு சுத்தி அதை பின்னாடி இருக்க ஒரு ஷெல்ஃபோட சேர்த்து லாக் பண்ணி அதை கீழே தள்ளி விட்டுட்டு டக்குனு அந்த பையனோட கழுத்தை போட்டு அதை நெருக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல தூக்குது. அதனால அந்த வில்லப்ப என்ன பண்றாட்டா ஜாம்பிஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி என்ன காப்பாத்த வாங்கடா அப்படி மாதிரி கூப்பிட மொத்த ஜாம்பிஸும் போட்டு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதனால இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரீ ஆயிட்டாலியா ஜாம்பிஸ் அவனை பிடிக்காதனால அதனால மறுபடியும் கையில கத்தி எடுத்து அகைன் அந்த வில்லப்பையில நோக்கி போறான். இந்த ஜாம்பிஸ் அந்த பையனோட கையில அத்தை விட்டு கீழே விழுந்துருவான். இப்ப இந்த ஜாம்பிஸ் இவனை அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்கும். அதனால தலைவன் வழக்க போல கத்தி எடுத்து சரக்கு எடுத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் போடுதுட்டு கடைசி அந்த வில்லப்பையிலையும் கத்தி நாளை குத்தலான்னு போனா ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. அவனை தடுக்கிறா. ஏன்டி தடுக்கிறேன்னு கேட்டா அதை பாடுறா நீ அவனை மட்டும் கூட்டனா அவன் மூலமா வேக்சின் கிடைக்காது. இந்த வைரஸால லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால அவனை இது பண்ணி அதை ப்ளீஸ் விட்டுன்னு கெஞ்ச ஹீரோக்கு கழுப்பாடுது. அதனால அவனோட கழுத்தை போட்டு நிறுத்தி என் தங்கச்சி நீ இந்த ரெடி கை விடுத்த அப்படி மாதிரி கத்திட்டு இருக்க அந்த கேப்ல இந்த வெள்ளப்பை தப்பிச்சு அந்த இடத்துல ஓடிப்படுவான். ஆனா ஹீரோ விடுறதால வரட்டா ஒரு இடத்துல அவனை கீழே தள்ளி அந்த வில்லப்பால போட்டு தள்ள ரேஞ்சுக்கு போடுவான். அப்ப வில்லனும் பா ஒன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லடா. ஜாம்பிஸ் சும்மா வெட்டி வீசுற எங்க இவளை விட்டு வீசுறா பாப்போன்னு அப்படியே இந்த ஸ்கிரீன் அவளுக்குடா குயல் அங்க நிக்கிறது இவனோட சிஸ்டர். சோ அவளை ஜாம்பியா மாத்தி அவளையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அந்த அவளை இப்ப கிட்ட வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணும்போது இவனால எப்படி திருப்பி அட்டாக் பண்ண முடியும். தான் சிஸ்டர் காத்தா இத்தனை பேத்த கொண்டா. அதனால அவன் அமைதியா இருக்கமோ இவனும் கையில கத்தி எடுத்து சதக்குன்னு நம்ம ஹீரோட நெஞ்சில ஒரு குத்து அவ்வளவுதான். சம்பவத்துல இந்த பையனோட உயிர் போயிடுது. அதே மாதிரி அந்த சிஸ்டர் ஒரு ஜாம்பியாவே மாறிட்டாலும் வில்லப்பலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட அண்ணன் ஒரு மாதிரி பாத்துட்டு போவா. அதாவது அந்த வில்லரோட கட்டுப்பாட்டையும் தாண்டி அந்த பிரதரோட பாசமத்தினா வெளியில வருது. அது மட்டும் இல்ல இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டர் விழாவது என்னன்னா நம்ம ஹீரோனோட அந்த எக்ஸ்பர்ட்டும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இவங்களுக்கு அங்க வர சொல்லி ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும். சோ அந்த இன்விடேஷன் அனுப்புறது யாருன்னா இந்த வில்லப்பையதான். சரி இவனுக்கு நம்ம ஹீரோனுக்கு என்ன சம்பந்தம்னா இந்த வில்லப்பையோட அப்பா ப்ரொஃபஸரா இருந்த காலகட்டத்துல அவருக்கு கீழே படிச்சுட்டு இருந்த பொண்ணுதான் இவ. சோ அவர் ஏதோ ஒரு பண மோசடி செஞ்சுட்டாருன்னு தப்பான நியூஸ் நம்ம ஹீரோயின் பழக்கி விட்டுருப்பா. அதனால பாவம் அவர் அவமானம் தாங்க முடியாம இறந்து போயிருப்பாரு. சோ இதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் ஹீரோயின் இந்த பில்டிங் வரநாட்டிக்கிறதுக்காக தான் இந்த இன்விடேஷனே அமைச்சிருப்பான். சோ இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே இவ்வளவு ஏண்டா உனக்கு பழி வாங்கணும்னா என்ன மட்டும் தனியா பழி வாங்கி தொலை வேண்டியதானே. இந்த பில்டிங்ல இருக்க மொத்த பத்தி ஏண்டா பழி வாங்கினா இவ்வளவு பத்தோட உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவ காத்து போச்சுன்னு கேட்டா பட் அந்த பழிக்காதனா மண்டையில என்ன மாதிரியே தெரியல. போத குறிப்பா மொத்த ஜாம்பிஸை ஏவி விட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண விட அதே நேரத்துல அந்த கவர்மெண்ட் சேர்ந்த ஆபீசர்ஸ் வருவானுங்க. வில்லனை பிடிப்பானுங்க. இவனை தனியா எடுத்து போயிட்டு பாருங்க. அதே மாதிரி ஹீரோனோ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ரூமோட கதை உடைக்கிறதுக்கு அந்த ஜாம்பிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அண்ட் இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த சயின்டிஸ்ட் பொண்ணும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலமா பாத்துட்டு தான் இருப்பா. அண்ட் மற்ற ஆபீசர் கிட்டயும் நீங்க அந்த வில்லனை தூக்கிட்டீங்க அதாவது இந்த வேக்சினை வாங்கிட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்காளே அவளை காப்பாத்துட்டுமே அவளை நான் அப்படியே விட போறீங்கன்னு கேட்டா இவனுங்க உண்மையாவே அப்படிதான் விட போறானுங்க. அதாவது பாருமா எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. சோ ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் வேலையை பார்க்க விடுன்னு சொல்லுவோம். அவ்வளவு சைலண்ட் ஆகிறது கிளம்புறா. பட் போறவ அப்படியே நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசுறா. ஏன்னா ஹஸ்பண்டோட போன் இன்னும் அவளோட கையில தானே இருக்கும். அதனால கால் பண்ணிட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நீ நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது அவளு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேங்க. அப்பதான் இவ்வளோ அந்த வில்லப்பலோட லேப்ல இருந்து கட்டுப்பிடிச்ச இந்த விஷயத்தை பத்தி சுட்டுறா. அதாவது ஒரு குரங்கு மத்த குரங்கு எல்லாத்தையும் கட்டுப்பிடிச்சு அதுதான் முதல்ல இன்ஃபெக்ட் ஆச்சு. சோ அந்த குரங்கு ஷூட் பண்ணி கொண்டோட மத்த குரங்கு எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இங்க அந்த விஷயம் வேலை செய்யல. ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆட அந்த டாங்கரை ஷூட் பண்ணிப்பே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலன்னு சொல்லும்போது அப்பதான் ஹீரோன் அந்த வில்லப்பா எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாடும் அந்த விஷயத்த நினைச்சு பாக்குறா. அதாவது இந்த கணக்கு யாரு ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆனாங்கன்றது கிடையாது. யாரால அந்த ஜாம்பிஸை கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிறதா. அதே மாதிரி தான் அங்க உள்ள குரங்கும் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆன குரங்கா இருக்காது. எல்லா குரங்கையும் கட்டுப்படுத்துற ஒரு குரங்கா இருக்கும். சோ அந்த குரங்கு ஷூட் பண்றதுனால தான் மத்த குரங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த வில்லப்பால ஷூட் பண்ணி கொண்டா தான் மத்த ஜாம்பிஸா அசையாம நிக்கும். இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு வரும். சொல்ல போனா அந்த வேக்சின்ற விஷயமே பத்தினா ஃபேக் தான். அதை வச்சுதான் இந்த வில்லப்பாய் தப்பிச்சுட்டு இருக்கா. இவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த வில்லப்பாயில கொல்லணும். அதன் மூலமா மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அசைய விடாம பட்டோம்.
அப்ப அந்த நேரத்துல அந்த வில்லப்ப என்ன பட்டாட்டா மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மாறி அப்படியே கீழே தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். அதாவது அந்த பில்டிங் விட்டு வெளில வந்துட்டு இருக்கான். அப்படி வர அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு போறா இது மாதிரி இந்த வில்லப்ப ஷூட் பண்ணா மட்டும் தான் அந்த பிரச்சனை முடியும் ஒட்டிக்க படி ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லி பாக்கா. ஆனா அவங்க இதெல்லாம் புடிச்சுக்காப்ப அவன் தான் வேக்சின் அவனை வச்சுதான் மொத்தங்களோட நோயை குணப்படுத்தணும்னு நியூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல அந்த வில்லப்ப வெளியே வந்துடுறா. அதாவது இந்த பில்டிங் விட்டு வெளில வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவன் எல்லா ஜாம்பிஸையும் கட்டுப்படுத்தி இங்க இருக்கிற சாதாரண மக்களை கடிக்க விட்டு சும்மா ஜாலியா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த நேரத்துல ஹீரோயின் என்ன பட்டாட்டா உள்ள ஒரு ஜாம்பி கிட்ட மாறி எடுத்துருப்பா. அதுக்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு அப்படி முடிச்சிட்டு போது ஆல்ரெடி செத்து போன ஒரு ஜாம்பியோட ஹூடி இருக்கும். சோ அந்த ஹூடியை போட்டுட்டு ஒரு இடத்துல அப்படி வளைச்சு படுக்கும் போது ஜாம்பியால இங்க படுத்துட்டு இருக்கிறது மனுஷ விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால டைவர்ட் ஆயாங்கிறது போயிடுது. அதே மாதிரி ஹீரோனோ இதுதான் சான்ஸ், இதை நம்ம போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷ விஷயத்த ஜாம்பிஸ் கண்டுபிடிக்காதுன்னு சம மாச வெளியே வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த சயின்டிஸ்ட் பொண்ணும் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. சிசிடிவி கேமரா பண்ணப்பா என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் ஹீரோயினோ கார் எடுத்துட்டு போட்டு நேரம் அந்த வில்லப்பில முட்டை சாகடிச்சலாம். அவனோட சோலை முடிச்சலாம் ட்ரை பண்ணா அவர் 2 டைம் எஸ்கேப் ஆயிடுவான். அதே மாதிரி இப்ப ஹீரோனை மார்க் பண்ணி அவளை எல்லா ஜாம்பி அட்டாக் பண்ணிக்க மாதிரி விட இப்ப அந்த ஜாம்பிஸ்ல அவளை அட்டாக் பண்ணிக்க வரும். அப்ப இப்ப என்ன பட்டாட்டா டக்குனு இவளோட ஷர்ட், அதாவது அந்த ஜாம்பியோட ஷர்ட்டை கழட்டி இவ பிடிக்க வந்த இன்னொரு ஜாம்பியோட தலையில போட்டு விட்டுருது. இதனால அங்க இருக்கிற அந்த ஜாம்பிஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு தப்பான தகவல் போயிடுது, ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது. இதனால நான் ஆன்ட் மில்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை பத்தி சொன்னோம் இல்லையா. இப்ப அதே மாதிரி எல்லா ஜாம்பிஸும் எறும்பு கூட்டம் மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிச்சு இருக்குது. அந்த இந்த விஷயத்த பார்த்த வில்லப்பல கடுப்பாட்டு அப்படி இந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஜாம்பிஸோட தலையில இருக்க அந்த துணி எடுத்ததுமே பொத்துன்னு எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே மயங்கி போகிற அந்த ஜாம்பிஸ் எல்லாம் மறுபடியும் எந்திரிச்சு நிக்குது. ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக தயாராயிட்டு. அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் டக்குனு பாஞ்சு இந்த வில்லப்பல அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது 2 பேத்துக்கு இடையில ஒரு சண்டை. அப்ப அந்த சண்டையில ஒரு பஸ்ஸுக்கு பக்கத்துல கீழே தள்ளி விடும் போது அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குது. அதனால யோசிச்சு என்ன பண்றான்னா டக்குனு அந்த பஸ்ஸுக்கு அடியில உருண்டு ஓடி போயிடுறா. அதே நேரத்துல இந்த ஜாம்பிஸ்ல என்ன பண்றா அங்க பஸ்ல வளர்த்துட்டு இருக்கிற ட்ராங்க், அதாவது மனுஷங்களோட ட்ராங்க்ஸை பார்த்துட்டு அதை மனுஷங்க நினைச்சுக்கிட்டு வேகமா ஓடுதுன்னு அந்த பஸ்ல இருக்க அந்த போஸ்டர் போட்டு கடிச்சிட்டு இருக்குது. ஆனா அந்த நேரத்துல அந்த கேப்புக்குள்ள பத்தின அந்த வில்லப்பில மாட்டிட்டு இருப்பான். நெருப்புல அவனோட உடம்பு மாட்டிக்கும். அதனால அவனும் என்ன பட்டுக்கங்கிறது போங்கன்னு கத்துனாலும் அந்த ஜாம்பிஸ்ல இப்ப கூத்த குழம்பி போயிருச்சு. அதனால அதுக்கு மறுபடியும் சிந்திக்கணும்னா அதுக்கு நேரம் கிடைக்கணும். அந்த நேரம் கூட அது கிடைக்காதனால இவன் சொல்றதெல்லாம் அதுக்கு கேட்க மாட்டேங்குது. இவனை நெருப்புல மாட்டிக்கிட்டா மொத்தமா எரிதான். அப்படி எரிஞ்சவன் நிறுத்துக்கன்னு என்னதான் கத்துனாலும் கடைசி வரைக்கும் இந்த ஜாம்பிஸ் கேட்கல, சுருண்டு விழுந்து அதே இடத்துல செத்து போறா. அப்படி இவ செத்து போறதுக்கு அப்புறம் இவனோட கட்டுப்பாடுல இருந்த எல்லா ஜாம்பிஸும் அப்படியே அசையாம சில மாதிரி நின்றுது. சோ அவள்தான் கட்ட கடிச்சு நம்ம ஹீரோயின் இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்துக்கா. ஆனா அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவகிட்டையும் தேங்க்ஸ் சொல்றா. ஆனா என்ன நான் வேக்சினை கொண்டு அடிக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாம் என் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க, கவர்மெண்ட் என் மேல ரொம்ப கோவமா இருக்கும். ஆனா பரவாயில்ல இதனால படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த கூட்டத்தை விட்டு நடந்து போயிட்டு இருக்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் செகண்ட் பார்ட் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி டக்குனு ஒரு ஜாம்பியோட வாய்ப்பு இருக்க. அப்படி இந்த படத்தோட கதை முடியுது. சொல்தாங்க படம் முடிஞ்சு கண்டிப்பா அந்த படக்குழு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா பறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் படுத்திட்டு இருக்கேன். அப்படியே முடிஞ்சவக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி இருக்கேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம LG ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.